தளர்வறியா மனம் என்று கூறும் பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தளர்வறியா மனம் உண்டு. அவர் என்ன விஷயம் பேசுவாரோ தெரியாது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பதற்கு கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அபிராமி பட்டரின் அபிராமி அந்திய பாடுதல் வருகின்ற வசனம். தளர்வறியா மனத்தினை அபிராமி அன்பால் தருவாள் என்பது எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் நிச்சயமாக சுவாமி அவர்கள் என்ன கூறுவாரோ எனக்கு தெரியாது, கேட்டு பார்ப்போம். மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். என்னுடைய தமிழ் கொஞ்சம் இலங்கை தமிழ், இந்திய தமிழ் எல்லாம் கலந்துருக்கும். என்னென்னா, நான் இலங்கையை விட்டு போனதுக்கப்புறம் இப்போ 36 வருஷங்கள் இந்தியாவில் தமிழே திறக்கிறேன். அதான் என்னுடைய இலங்கை தமிழ் ஆக்சன்ட் இன்னும் இருக்குது. ஏன்னா நான் வட இந்தியாவில் இருந்தேன். அப்போ கல்கட்டாவில் இருக்கையில் பெங்காலி லாங்குவேஜ், டெல்லியில் இருக்கையில் ஹிந்தி, ரிஷிகேஷில் இருக்கையில் சமஸ்கிருதம். அப்போ படித்ததெல்லாம் சமஸ்கிருதமும் இங்கிலீஷுமே இருந்தபடினால இங்கே தமிழ் பேசணுமென்று கேட்டபடினால தமிழில் பேசுகிறேன். அப்போ அது இந்திய தமிழும் கலந்துருக்கும், இலங்கை தமிழும் கலந்துருக்கும். எங்களுக்கு இங்கே பாஷை முக்கியம் இல்லை, லாங்குவேஜ் முக்கியம் இல்லை. என்ன நாங்கள் பேசுகிறோமோ அதை நாம் வாழ்க்கையில் கடைப்பிடித்து நாங்கள் உய்ய வேண்டும், மனசால பக்குவப்பட வேண்டும். எனவே இங்கே பாஷை முக்கியம் இல்லை, கருத்துக்கள்லாம் முக்கியம். இன்றைக்கு மனசை பற்றி எல்லாரும் மனசு மனசு மனசு. ஆதிசங்கரர் சொல்லுகிறார், மனஹ ஏவ மனுஷ்யானாம் பந்த மோக்ஷயோகோ. ஏன்னா மனசண்டு என்னன்னு தெரியலையேன்னு சொன்னால் அந்த மனசுன்ற ப்ராப்ளத்தை எப்படி டேக்கிள் பண்ணுறது? இப்போ தளர்வறியா மனதை அபிராமியினுடைய கடைக்கண்கள் டெஃபினட்டாக கொடுக்கும். ஆனால் அந்தளவு பூரணமான சரணாகதி உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? இறைவனுக்கு பிடித்தது இந்த பாலும் பழமும் அபிஷேகமும் கிடையாது. அவருக்கு பிடித்தது உருக்கமான ஒரு சொட்டு கண்ணீர். அழுதால் உன்னை பெறலாமே. நாங்கள் எல்லாம் 10 பேர்கிட்ட எங்களோட பிரபலத்தை புலம்புகிறமே ஒழிய இறைவனுக்கு முன்னாடி இருந்து எத்தனை பேர் கண்ணீர் விடுகிறோம்? அபிராமியை நினைச்சு வேண்டுறோமா? அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி, இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறாய், என்னை நீ தடுத்தாட்கொள்ள முடியாதா? இப்போ நம்ம உணர்ந்து எதையும் பண்றதில்லை. அதனால தான் நாங்கள் கடவுள்ல இருந்து தூர இருக்கிறோம். முற்றோதலண்டு யோக சுவாமியினுடைய குரு பூஜை அன்றைக்கு நட்சத்திரம் முழுக்க படிச்சிருவோம். எல்லாம் பண்ணுறோம். எங்களுக்கு குவாலிட்டி முக்கியம் இல்லை, அளவு முக்கியம் இல்லை, குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி. கொண்டு படித்தாலும் உணர்ந்து
அதை செய்தோமானால் எங்களுடைய மனசுல ஒரு வளர்ச்சி ஏற்படும். என்னன்னா நீங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உடம்பு தன்பாட்டில் வளர்ந்துருது. அதோட இந்த மேற்கத்திய நாடுகள் முழுக்க என்ன, விடிய காலையில் எழுந்திருந்தோடனே காப்பியா காஃபியா, அது இந்தியாவில் ஃபில்டர் காஃபியா, மில்க் டீயா, அல்லது 1 சுகரா 2 சுகரா, க்ரீன் டீயா, லெமன் டீயா, சாய்ஸ் கான்ஃப்ளிக்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸா, சீரியலா, பிரெட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் விடிய எழும்பினதுல இருந்தே மனசு இதுவா அதுவா, இதுவா அதுவா, எதை சாப்பிட, எதை பண்ண, எதை செய்ய. இந்த ஃபிசிக்கல் பாடியைத்தான் நாங்கள் பராமரிக்கிறோமே ஒழிய மனசு அப்படி இருக்கு. இன்றைக்கு புத்துணர்வோடு இருக்கா? இன்றைக்கு ஏன்னு டல்லாக இருக்குது? நாங்கள் கொஞ்சமாவது மனசு தூய்மை அடைஞ்சிருக்கா? கோபங்கள் குறைந்திருக்கா? மனது அமைதியா இருக்கா? யாரும் உள்ளத்துக்கு கவலை கொடுக்கறது இல்லையே. இப்போ இந்த உடம்ப வளர்க்கிற வித்யாதான் மேற்கத்திய வித்தைகள். உள்ளத்தை வளர்க்கிற வித்யாதான் நமது சமயங்கள் எல்லாமே. அப்போ உடம்பில் முக்கியம். உடம்பு பிறக்கிறோம், ஒவ்வொரு நாளும் போகுது, ஒவ்வொரு வருஷம் போகுது, நாங்கள் ஒரு வயசால நாங்கள் அதிகரிச்சிடறோம். தன்பாட்டில் வளருது உடம்பு. ஆனால் மனசை கவனிக்காத காரணத்தினால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேற்கத்திய நாடுகளில் ஒன்றில் டிப்ரெஷன் அல்லது டிமென்ஷியா, இது 2 தான் பேச்சு எங்கே பார்த்தாலும். அது இந்த மாதிரி நான் மெல்பர்னில் பார்த்தேன். நிறைய பேர் போன வருஷம் பார்த்த ஆளுக்கு இந்த வருஷம் 3 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தவர்களில் நிறைய பேர் டிமென்ஷியா. அப்போ இதை நாங்கள் சிந்திக்கணுமே. ஏன்னா நாங்கள் ஊரில் ஒரு 80-90 வயசுக்கு மேலே தான் அரளை வந்துட்டுது, வாக்கு மாறிட்டுதுன்னு சொல்கிறது 70-80 கூட இல்லைனா மோஸ்ட்லி மோர் தேன் 90 இயர்ஸ். ஈவன் சில பேர் 90 இயர்ஸுக்கு மேலேயும் நல்ல கான்ஷியஸாக அலர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஆராயணுமே என்னத்துக்காக இங்கே இவ்வளோ வசதிகள் இருக்குது. அப்போ டிப்ரெஷன், டிமென்ஷியா இந்த 2மே பார்த்தீங்கன்னா மைண்டை சார்ந்தது தான், மனசை சார்ந்தது. இப்போ இந்த மனசுன்றதை நாங்கள் அறியணும். என்ன அந்த மனசுன்னா என்ன? அப்போ என்னன்னு தெரிஞ்சால்தானே அந்த மனசனுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க முடியும். அப்போ ஆதிசங்கரர் ரொம்ப அழகாக எழுதுகிறார். ஆனால் அவருடைய தன்னுடைய படைப்பு கிடையாது. வேதத்தினுடைய சாரத்தை அவர் ப்ரோசோல்டரில் தத்துவபோதம் என்ற ஒரு சின்ன புக்கில் எழுதுகிறார். 5 பூதங்கள் இருக்கு: நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். இந்த 5 பூதங்களும் மாயா காரியம், மாயையிலிருந்து உற்பத்தி பண்ணப்பட்டன. மாயையில் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கின்ற முக்குணங்கள் இருக்குது. அந்த முக்குணங்களும் மாயையிலிருந்து உருவான 5 பூதங்கள்லையும் அந்த முக்குணங்கள் இருக்கு. அப்ப 5 பூதங்களினுடைய சத்துவ குணத்திலிருந்து ஞானேந்திரியங்களும் அந்த கரணம், இன்னர் ஆர்கன் என்கின்ற எண்ணங்கள், மனசும் உருவாகி இருக்கின்றன. ப்ரொடக்ட் ஆஃப் சத்துவ குணம். ரஜோகுணத்திலிருந்து கர்மேந்திரியங்களும் 5 பிராணவாயுக்களும், தமோ குணத்திலிருந்து 5 பூதங்களினுடைய தமோ குணத்திலிருந்து நமது பிசிக்கல் பாடி. அப்போ நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல், எங்களுக்குலாம் 3 இருக்கின்றன. அதுக்குள்ள இறைவன் ஒளித்து கொண்டிருக்கிறார். அப்போ இறப்பு என்பது சூக்ஷ்ம உடல்,
காரண உடலுடன் இந்த தூல உடலை விட்டு பிரிவது. இந்த தூல உடல் வந்து ஒரு வாடகை வீடு. டேட் ஆஃப் பர்த்திலிருந்து டேட் ஆஃப் எக்ஸ்பயரி வரையிலும் இந்த உயிர் குடிகொள்ளுகின்ற லீஸுக்கு எடுத்த ஒரு வாடகை வீடு தான் இந்த டெம்பரரி பிசிக்கல் பாடி. இறப்பென்று சொன்னால் இந்த சூக்ஷ்ம சரீரமும் சூக்ஷ்ம உடலும் புண்ணிய பாவங்களான காரண உடலும் இந்த தூல உடலாகிய இந்த வாடகை வீட்டிலிருந்து பிரிந்து போதல் தான் இறப்பு. அப்போ உயிர் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்குது. லீஸ் முடிஞ்ச உடனே இந்த வாடகை வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறது. அதுதான் இறப்பு. அப்போதான் இறப்பு என்பது நாங்கள் யாருமே சாகிறதில்லை, வாடகை வீட்டில் இருக்கிறோம். இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு அடுத்த நல்வின தீவினைக்கேற்ப இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் இந்த பாடியோடு எல்லாமே ஜீரோவாக சூன்யமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கு எட்டு படைக்கிறீங்களோ, யாருக்கு அந்தியட்டி பண்ணுறீங்களோ, யாருக்கு துவசம் பண்ணுறீங்க, எல்லாமே ஒருபடி சாம்பலாக போச்சுதுன்னு சொன்னால் அப்புறம் எட்டுக்கு படைப்பார். யார் சாப்பிட போகிறா? அந்தியட்டி யாருக்கு தானம் கொடுக்குறீங்க? அப்போ நாங்கள் யாருமே சாகிறதில்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோமே இந்த நான் 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 என்கின்ற ஜீவனாகிய இந்த உயிர் இந்த வாடகை வீட்டை விட்டு கிளம்பி போகுது. அப்போ ஞானேந்திரியங்கள் என்பது 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ டெட் பாடியில் கண் இருக்கு, பார்க்கிற சக்தி இல்லை. காதிருக்கு, கேட்கிற சக்தி இல்லை. மூக்கிற்கு, நுகர்கிற சக்தி இல்லை. வாயிற்கு, சாப்பிடுகிற சக்தி இல்லை. உடம்பிற்கு, தொடுற சக்தி இல்லை. இந்த 5 சக்திகளை தான் ஞானேந்திரியம். இந்த 5 சக்திகளும் உடல்ல இருந்து பிரிஞ்சு போகுது. இப்போ எங்களுக்கு கண்ணிற்கு பார்க்கிறோம், காதிற்கு கேட்கிறோம், மூக்கிற்கு சுவாசிக்கிறோம், வாயிற்கு சாப்பிடுகிறோம், உடம்பால தொடுகிறோம். தெரியுது, குளிர் வழியில உள்ளுக்குள்ள ஓமா இருக்கு, சூடா இருக்கு. அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நாலேஜ், 5 ஞானேந்திரியம் சூக்ஷ்ம உடலினுடைய ஒரு பகுதி. மனசு சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஒரு பகுதி. கர்மேந்திரியங்கள் பேசுகிற சக்தி, பிடிக்கிற சக்தி கைகள், நடக்கிற சக்தி கால்கள், கழிவகற்ற சக்தி அண்ட் குழந்தைகளை உற்பத்தி பண்ணுற சக்தி. இது 5 கர்மேந்திரியங்கள். அவை ஒரு உயிருள்ள எங்களோட உடல்ல இருந்து அந்த 5 கர்மேந்திரியங்களும் பிரியுது சூக்ஷ்ம சரீரத்தோட. அது மட்டும் இல்லை, உள் சுவாசிக்கும் காற்று, வெளி சுவாசிக்கும் காற்று, சமிபாடடைய செய்கின்ற காற்று. அதன் காற்று தான் எங்களோட உணவை சமைக்க செய்யுது, ஜீரணிக்குது. அப்புறம் ஜீரணித்த உணவிலிருந்து உண்மையான சத்துக்களை உடலில் உறிஞ்சி உடம்பு முழுக்க கொண்டு செல்கிறது. அப்புறம் தும்முறம், உடம்புக்கு ஒவ்வாத ஒரு பொருள் மூக்குக்குள்ள போகிற பொழுது தும்முறது. வயிற்றுல சாப்பாடு ஜீரணம் ஆகலை என்றோடனே வாந்தி, வாமிட் பண்ணுறோம். சாப்பாடு டைஜஸ்ட் ஆகணுன்னே இது டயரியா, பல தடவைகள் வைத்தால போகுது. அப்போ இந்த எமர்ஜென்சி வேலைகள்லையும் ஒரு வாயு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த 5 வாயுக்கள் 2 பேர் அதுக்கு. உள் செல்றது பிராணன், வெளிவிடுறது அபானன், வியானன், சமானன் வந்து வயிற்றுக்குள்ள சமிபாட்டு அக்னி. சமைச்சதை உடம்பு முழுக்க உங்களுடைய ABCDEF, சோடியம், பொட்டாசியம், எல்லாருக்கும் சோடியம் ப்ராப்ளம். முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் சோடியத்தையே கேள்விப்பட்டதில்லை. இல்லை உப்பில்லா பண்டம் குப்பையிலேருந்து எல்லாரும் என்ன பண்ணினோம், எல்லாரும் உப்பு சேர்த்து சாப்பிட்டோம். இப்போ பிளட் ப்ரெஷருக்கு உப்பு கூடாது. அப்போ எல்லாரும் உப்பை விடு. என்ன கோமா, உப்பு டோட்டலி இல்லைன்னு சொன்னால் கோமாக்கு போயிடுவான். இப்போ இந்தியாவில் தெரிஞ்ச ஒரு ஆள் உப்பை குறைச்சி 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 உடம்புலேன்னா இந்தியாவில் வந்து வேர்க்கிறது, உப்பெல்லாம் வெளியில் வந்துடும். அவர் உப்பை குறைச்சிட்டார். என்டர்ட் இன்டு கோமா. இங்கே சடுனா உங்களுக்கு அவ்வளோ சோடியத்தையும் ஏற்றலாது.
கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ரீகவர் பண்ண 6 months ஆச்சு. அப்போ அந்த வியானன் வந்து சமிபாடடைஞ்ச உணவை சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி உடம்பு முழுக்க அது கொண்டு செல்கிறது. எங்கே பாடிக்கு என்னென்ன தேவையோ அதுக்குரிய பதார்த்தங்களை சத்துக்களை கொண்டே கொடுக்குது. எமர்ஜென்சி, இந்த தும்முற டைம், வயிற்றால போகிற டைம், வாந்தி எடுக்கிற டைம் வந்து ஒர்க் பண்ணுறது உதானன் என்கின்ற வாயு. ஈவன் மரண காலத்தில் இறக்குற பொழுது இந்த வாடகை வீட்டில் நாங்கள் குடியிருந்துட்டோம். 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு. அப்போ இந்த வாடகை வீட்டுக்கு மேலே அட்டாச்மெண்ட். யமதர்மராஜான தூதுவர்கள் சொல்வார், கெட் அவுட், லீஸ் இஸ் ஓவர், வீட்டை விட்டு கிளம்பண்டா. நாங்கள் என்ன சொல்லுவோம், 70 வருஷம் இந்த வீட்டில் வசிச்சுட்டோம், போக முடியாது, இப்போதைக்கு போகலாது. அதான் இந்த கடைசியில் மரண அவஸ்தை. நிறைய பேர் பார்த்தீங்களா கை காலை போட்டு அடிக்கிறது என்னன்னு சொன்னால், யமதர்மராஜா இழுப்பார், இவர் போக மாட்டேன்டுவார். அப்போ அந்த டைம் இந்த உதான வாயு வந்து எங்களை இந்த உடம்பில் இருந்து, தூல உடம்பில் இருந்து இந்த சூக்ஷ்ம உடலையும் காரண உடலையும் பிரிக்கிறதுக்கு உதான வாயு ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் 5 ஞானேந்திரியங்கள், மனசு, 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணவாயுக்கள், அப்போ இல்லாமல் 16. இந்த மனசுண்டு நாங்கள் ஒரு காமனாக சாதாரணமாக பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே அதுக்கு பேர் வந்து அந்த கரணம், இன்னர் ஆர்கன், தாட்ஸ், எண்ணங்கள். அப்போ எங்களோட சாஸ்திரங்கள் வந்து எண்ணங்களை 4 விதமாக பிரிக்குது. கொண்டு வந்து மனசு, அதில் 4 விதமான நிலைகளில் 4 விதமான பெயர்கள். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். எல்லாம் எண்ணங்கள் தான். எப்போ பார்த்தாலும் டவுட் பண்ணி கொண்டிருக்கிறது, சந்தேகம் இருக்கிற பொழுது. நான் காலையில் எழுந்திருந்து காப்பியா, டீயா, லெமன் டீயா, கிரீன் டீயா, பிளாக் டீயா, பால் டீயா, அதுலேயே டவுட். அப்போ எப்போ மனசு வந்து இதுவா அதுவா, இதுவா அதுவா, இதை செய்வா அதை செய்வான்னு டவுட் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது, எண்ணங்கள் டவுட் பண்ணி சந்தேகிக்கப்படும் பொழுது அந்த எண்ணங்களை வந்து மனசன்னு சொல்கிறான். உள் செல்றது பிராணன், வெளிவிடுறது அபானன், வியானன், சமானன் வந்து வயிற்றுக்குள்ள சமிபாட்டு அக்னி. சமைச்சதை உடம்பு முழுக்க உங்களுடைய ABCDEF, சோடியம், பொட்டாசியம், எல்லாருக்கும் சோடியம் ப்ராப்ளம். முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் சோடியத்தையே கேள்விப்பட்டதில்லை. இந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலேருந்து எல்லாரும் என்ன பண்ணினோம், எல்லாரும் உப்பு சேர்த்து சாப்பிட்டோம். இப்போ பிளட் ப்ரெஷருக்கு உப்பு கூடாது, அப்போ எல்லாரும் உப்பை விடு. என்ன கோமா, உப்பு டோட்டலி இல்லைன்னு சொன்னால் கோமாவுக்கு போயிடுவா. இப்போ இந்தியாவில் தெரிஞ்ச ஒரு ஆள் உப்பை குறைச்சி உடம்புலேன்னா இந்தியாவில் வந்து வேர்க்கிறது, உப்பெல்லாம் வெளியில் வந்துடும். அவர் உப்பை குறைச்சிட்டார். ஹி என்டர்ட் இன்டு கோமா. இங்கே சடனாக உங்களுக்கு அவ்வளோ சோடியத்தையும் ஏற்றலாது. கொஞ்சமாக ஏற்றி ரீகவர் பண்ண 6 months ஆச்சு. அப்போ அந்த வியானன் வந்து சமிபாடடைஞ்ச உணவை சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சி உடம்பு முழுக்க அது கொண்டு செல்கிறது. எங்கே பாடிக்கு என்னென்ன தேவையோ அதுக்குரிய பதார்த்தங்களை சத்துக்களை கொண்டே கொடுக்குது. எமர்ஜென்சி, இந்த தும்முற டைம், வயிற்றால போகிற டைம், வாந்தி எடுக்கிற டைம் வந்து ஒர்க் பண்ணுறது உதானன் என்கின்ற வாயு. ஈவன் மரண காலத்தில் இறக்குற பொழுது இந்த வாடகை வீட்டில் நாங்கள் குடியிருந்துட்டோம். 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு. அப்போ இந்த வாடகை வீட்டுக்கு மேலே அட்டாச்மெண்ட். யமதர்மராஜான தூதுவர்கள் சொல்வார், கெட் அவுட், லீஸ் இஸ் ஓவர், வீட்டை விட்டு கிளம்பண்டா. நாங்கள் என்ன சொல்லுவோம், 70 வருஷம் இந்த வீட்டில் வசிச்சுட்டோம், போக முடியாது, இப்போதைக்கு போகலாது. அதான் இந்த கடைசியில் மரண அவஸ்தை. நிறைய பேர் பார்த்தீங்களா கை காலை போட்டு அடிக்கிறது என்னன்னு சொன்னால், யமதர்மராஜா இழுப்பார், இவர் போக மாட்டேன்டுவார். அப்போ அந்த டைம் இந்த உதான வாயு வந்து எங்களை இந்த உடம்பில் இருந்து, தூல உடம்பில் இருந்து இந்த சூக்ஷ்ம உடலையும் காரண உடலையும் பிரிக்கிறதுக்கு உதான வாயு ஹெல்ப் பண்ணுது.
அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் 5 ஞானேந்திரியங்கள், மனசு 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணவாயுக்கள், அப்போ இல்லாமல் 16. இந்த மனசுண்டு நாங்கள் ஒரு காமனாக சாதாரணமாக பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே அதுக்கு பேர் வந்து அந்த கரணம், இன்னர் ஆர்கன், தாட்ஸ், எண்ணங்கள். அப்போ எங்களோட சாஸ்திரங்கள் வந்து எண்ணங்களை 4 விதமாக பிரிக்குது. கொண்டு வந்து மனசு, அதில் 4 விதமான நிலைகளில் 4 விதமான பெயர்கள்: மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். எல்லாம் எண்ணங்கள் தான். எப்போ பார்த்தாலும் டவுட் பண்ணி கொண்டிருக்கிறது, சந்தேகம் இருக்கிற பொழுது நான் காலையில் எழுந்திருந்து காப்பியா, டீயா, லெமன் டீயா, கிரீன் டீயா, பிளாக் டீயா, பால் டீயா, அதுலேயே டவுட். அப்போ எப்போ மனசு வந்து இதுவா அதுவா, இதுவா அதுவா, இதை செய்வா அதை செய்வான்னு டவுட் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது, எண்ணங்கள் டவுட் பண்ணி சந்தேகிக்கப்படும் பொழுது அந்த எண்ணங்களை வந்து மனசன்னு சொல்கிறான். அந்த எண்ணங்களை வந்து மனசன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க, நான் வந்து பிளாக் டீ தான் குடிக்க போகிறேன், இல்லை க்ரீன் டீ உடம்புக்கு நல்லது. இப்போ நோ கன்ஃப்ளிக்ட் முடியலுமினோடனே எல்லாம் காஃபி எதுக்கு பழக்கப்பட்டீங்களோ ஏதோ உண்டு, உங்களோட புத்தி வந்து டிசைட் பண்ணிடுது, தீர்மானம் ஆயிடுது. அந்த டைம் எண்ணங்களை சொல்கிறது புத்தி. இப்போ இன்றைக்கும் ஆஃபீஸ் இருக்குது, டாக் இருக்கு, இன்றைக்கு லெக்சருக்கு போவோமா வேண்டாமா, அது மனசு. இல்லை எப்படியாவது மேக்கப் பண்ணி இன்றைக்கு போயிடணும், 3 நாள் தான் என் டாக். அப்போ புத்தி. அப்போ டெஃபினட்டாக தீர்மானிக்கிறது புத்தி, அலை பாயிறது மனசு, பழையதை ஞாபகப்படுத்துறது சித்தம். நீங்கள் முந்தி படிச்சிருக்கிறீங்க, நேற்று ஐயா பாடினார், நிலவருமா 2 ஏழு நெஞ்சே நீவா. நான் இப்போ 36 வருஷமாக அது படிக்கல. இந்த இளமை கல்வி சிலையில் எடுத்தண்டு அப்போங்களுக்கு 10ஆம் கிளாஸ் மட்டும் சமய பாடம், அதுக்கு தேவாரம், திருவாசகம், திருப்பூலெல்லாம் பாடமாக்கி இருப்போம். அது இன்றைக்கு மனசில் வருது. அப்போ பழையதை நினைக்கல அந்த எண்ணங்களை சொல்றது சித்தம், மெமரிஸ். அகங்காரம் என்பது எப்பெல்லாம் நான் செய்தேன், நான் போனேன், நான் வந்தேன், என்னுடையது, நான் அண்டைக்குள்ள அந்த எண்ணங்களை சொல்றது அகங்காரம். அப்போ எண்ணங்கள் ஒன்றுதான், அது சந்தேகிக்கிற பொழுது அந்த எண்ணங்களுக்கு மனசென்றம், தீர்மானமாக இருக்கும் பொழுது அந்த எண்ணங்களை புத்தி என்றும், பழையதை ஞாபகப்படுத்துகிற பொழுது அந்த எண்ணங்களை வந்து சித்தம் என்கிறோம். நான் என்று சொல்கிற பொழுது அந்த எண்ணங்களை அகங்காரம் என்று கூறுகிறோம். அப்போ நீங்கள் மனத்தை எடுத்தானா, புத்தி எடுத்தானா, சித்தத்தை எடுத்தானா, அகங்காரத்தை எடுத்தானா, எல்லாம் வந்து எண்ணங்கள் தான். இப்போ அழகா ஆதிசங்கரர் சொல்கிறார், மனஹ ஏவ மனுஷ்யானாம் பந்த மோக்ஷயோகோ. ஒரு மனிதனுடைய பந்தமும் ஒரு மனிதனுடைய விடுதலையும் மனத்தில் தானப்பா இருக்கு, உடம்புல இல்லை. இப்போ குளிச்சுட்டு போகிறது ஆரம்ப காலங்களில் கோயிலுக்கு போயிருக்கல, குளிச்சுட்டு போகிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் குளித்து தோய்த்துயர்ந்த ஆடைய உடுக்கேக்குள்ள மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது. அப்போ சர்டன் டிசிப்ளினை வச்சுருந்தா என்னன்னு சொன்னால், இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அதை தட்டி கொடுத்து குழந்தை பிள்ளைகள் மாதிரி அதை நாங்கள் ட்ரெயின் பண்ணணும். அப்போ நாங்கள் எது சிந்திக்கிறோமோ அது ஆகிறோம். கிருஷ்ணா கீதையில் சொல்கிறேன், நாம் எது சிந்திக்கிறோமோ அது ஆகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை ஆக்குவதும் அழிப்பதும் அந்த மைண்டு, மனசு.
அந்த மனசு தளர்வில்லாமல் இருந்தால்தான் நீங்கள் உலகியல்லையோ அல்லது ஆத்மீகத்திலேயோ நாங்கள் எதையும் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சோர்வில்லாத தளர்வில்லாத மனத்தை நிச்சயமா நீங்க அழுது 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 உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, மனசண்டாலே என்னன்னு தெரியாது. உங்களால அழுது இக்னரன், டோட்டல் இக்னரன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவளுக்கு பிரச்சனையே இல்லை. சுவாமிகிட்ட கண்ணீர் விட்டு அழுத உடனே அவளோட ப்ராப்ளம் சால்வ்டு. அந்த அறப்படிச்சாக்கள் இருக்கிறோமோ இல்லையோ, அதான் பிரச்சனை. நிறகுடமும் தளம்பாது, ஒன்றும் தெரியலைன்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த அறகுற படிப்பு தான் எங்களை என்ன சொல்லுங்க, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாமல் திருச்சங்கலோகத்தில் இருக்கிறோம். அப்போ அட்லீஸ்ட் எல்லாரும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு அது இந்த வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ப்ராப்ளம் எங்களோட ஆசிய நாடுகளில் இல்லை. என்னென்னா இவ்வளவு தூரம் யாரும் சிந்திக்கிறது இல்லை. விடிய எழும்பினோடனே வேலை இருக்கும், ஏதோ ருட்டீனாக பண்ணி கொண்டு இருப்பான். அப்போ ஒரு மொனோட்டனஸாக போகாமல் இருக்கிறதுக்கு தை மாதம் வந்தா ஒரு தைப்பொங்கல், ஒரு மாசி மாதம் வந்தா ஒரு சிவராத்திரி, பங்குனி மாதம் வந்தா பங்குனி உத்தரம், சித்திரை மாதம் வந்தா வருஷப்பிறப்பு, வைகாசி மாதம் வந்தா விசாகம், காவடி, கோயில்கள் எல்லாம் திருவிழா. ஆனி மாதமும் கோயிலில் திருவிழா, ஆனி உத்தரம். ஆடி சொல்லவே தேவையில்லை, ஆடி பிறப்புக்கே நாளை விடுதலை, கூழுங்குடிக்கெல்லாம் அப்போ படித்தவன். அப்போ ஆடி பிறப்புன்னோடனே என்ன சொல்லுவாங்க, புது சாப்பாடு அன்றைக்கு ஆடி கூழ். எங்களுக்கு அங்கே ஸ்கூலும் ஹாலிடே. அப்போ அவங்க அழகாக இந்த விரதங்கள் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் ஏன் வச்சிருக்கிறார்கள் சொன்னால் மனசை ஊக்குவிக்கிறதுக்கு, மனசை தளர்வடையாமல் இருக்கிறதுக்கு. அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடியில் கல்யாணம் கிடையாது, கிரகப்பிரவேசம், வீட்டு குடிபுறல் கிடையாது. என்னன்னு சொன்னால் ஆடி மாதம் தேவர்களுக்கு தட்சிணாயனம் துவங்குது, அவர்களுக்கு இரவு துவங்குது. ஏன்னா 12 மாதமும் தேவர்களுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம். அப்போ 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு தேவர்களுக்கு. அப்போ அவர்களுக்கு இரவாக போகுது. அந்த டைம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜபம், தியானத்தில், பிரேயர்ஸில் உட்காருவார்கள். சந்தியா காலம்னு சொல்கிறது இரவு, காலையில் விடியுது, விடியற் கால பொழுது, அது பிராத சந்தியா, காலை டான். ஈவினிங் பகல் முடிஞ்சு இரவு வருது சந்தி, ஜங்ஷன், சந்தியாவில் அது சாயம் சந்தியா. அப்போ இந்த 2 ஜங்ஷனும் எங்களோட மனசை பண்படுத்துறதுக்கு மிகவும் உகந்த காலங்கள். அப்போ மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடிய போகுது, தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் வரப்போகுது, அவர்களுக்கு பகல் வரப்போகுது, இரவு முடிஞ்சு பகல் வரப்போகுது. அப்போ ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா தேவர்களும் ப்ரே பண்ணி கொண்டிருப்பார்கள். எனவே மார்கழி மாதம் எங்களுக்கு 30 நாளும் எல்லாரும் ஏர்லி மார்னிங் எழும்புங்கோ. அப்போ ஆடி மாதமும் மார்கழி மாதமும் கல்யாணம் இல்லை, வேறு எங்கேயும் அங்கே. ஆனால் இந்த 2 மாதமும் ரொம்ப விசேஷமான மாதங்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும் சாஸ்திரம் அதையும் பண்ணுன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டைமும் கல்யாணம், கார்த்திகை, வீடு குருபொருள், அது இதுன்னு சொல்லி இறைவனை நினைக்க மாட்டோம். எனவே 2 மாதங்களும் பீட மாதம்னு சொல்லி இறைவனை தவிர வேறு ஒன்றும் நினைக்காதீங்க. ஆடி மாதம், மார்கழி மாதம். ஏன்னா தேவர்களுக்கு இரா வரப்போகுது, மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடிய போகுது. அதான் ஆடி மாதம் முழுக்க, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி 1ஆம் தேதி, ஆடி பெருக்கு, ஆடி 18, இப்போ ஆடி முழுக்க விசேஷம். ஆடி பூரம் அம்பாளில், அப்புறம் ஆவணி விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி கந்தசஷ்டி, கார்த்திகை தீபம், மார்கழி முழு மாதமே ஃபெஸ்டிவல்.
இப்போ எப்படி மனம் சோறுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ருட்டீன் ஒர்க், அந்த ருட்டீன் ஒர்க்கிலே ஒரு பிரேக், ஒரு ஃபெஸ்டிவல். ஆடி கூழ் காய்ச்சோணும், விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு கொழுக்கட்டையா வைக்கணும், வர நவராத்திரிக்கு சுண்டல் அவல், அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு இந்தியாவில் பொரி வைக்கணும். பொரி என்றது அவல் மாதிரி அரிசி பொரியில் உருண்டைகள். இலங்கையில் என்ன வைப்பீங்க? நான் கார்த்திகை தீபத்துக்கு படைக்கிறது இல்லையா சுவாமிக்கு? மாவிளக்கா கார்த்திகை தீபத்துக்கு தினமா. இந்தியாவில் பொரி, சோளன் பொரி, அவல் பொரி, அரிசி பொரியில் வெள்ளமும் சேர்ந்து உருண்டை பண்ணி சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிடணும். இல்லை வெரைட்டி ஆஃப் இது தின்பண்டங்கள். அப்புறம் தீபாவளி, அந்த காலத்தில் தீபாவளிக்கு தான் நாங்கள் முறுக்கு சீடை வடை எல்லாம் சாப்பிட்றது. அப்போ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் உண்டு. சக்கரை பொங்கல் சாப்பிடுங்கோ, வடை சாப்பிடுங்கோ, மோதகம் சாப்பிடுங்கோ, சுண்டல் சாப்பிடுங்கோ, அவல் சாப்பிடுங்கோ. ஆனால் அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு நாங்கள் சாப்பிடணும். இப்போ என்ன பண்ணுறோம்? கடையில் அவைலபிள், இங்கேயும் சரி இந்தியாவிலையும் சரி கடையில் அவைலபிள். இப்போல்லாம் வடை வேணுமோ என்ன ஆர்டர் பண்ணு. அதெல்லாம் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் கூட. முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா உடம்பு பிரச்சனையே வராது. அவள் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் அவங்களோட ரிலிஜனில் கொண்டு வர ரிஷிகள் அவர்களுக்கு தெரியும், முக்காலத்தையே உணர்ந்தவர்கள், எங்களோட மைண்டை பற்றி மிகவும் அறிந்தவர்கள். அப்போ இந்த மைண்டு தளரக்கூடாது, சோர்வடையக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 12 மாதமும் ஃபெஸ்டிவல். அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் கிருஷ்ணருடைய பிறந்தநாள், ராமருடைய பிறந்தநாள், பலது. அவளுக்கு உங்களுக்கு ஆடி அமாவாசை, இந்தியாவிலே ஒவ்வொரு அமாவாசை. பித்திருக்களுக்கு இறந்தவர்களுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் பிராமணர்கள் தர்ப்பணம் பண்ணுவாங்க. பிராமணனுக்கு ஒரு வருஷத்தில் 98 தர்ப்பணம். ஒவ்வொரு அமாவாசை, ஒவ்வொரு மாத பிறப்பு, 15 நாள் மகாலய அமாவாசைக்கு முன்னாடி மகாலய பட்சம். ஏன்னு சொன்னால் மனசை சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு உங்களோட டெய்லி ருட்டீன்ல இருந்து ஒரு திருப்பம். இங்கே வெளிநாட்டில் என்னென்னா உங்களுக்கு டெய்லி ருட்டீன், எலும்பு, சாப்பிடு, ஆஃபீஸுக்கு போ, வா, சமைச்சு சாப்பிடு, படத்தை எடுத்துறவள், இடையில ஒரு பர்த்டே பார்ட்டி, அதுவும் கடையிலே ஆர்டர் பண்ணி கொண்டு போகலாம். மனசு சோர்வடைஞ்சு போகுது. வெள்ளக்காரன் பப்புக்கு போகிறான், குடிக்கிறான், அதை தவிர அவனுக்கு வேறு என்னென்ன என்டர்டெயின்மெண்ட். அப்போ எங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் த்ரூ ஃபெஸ்டிவல் அண்ட் காட். அந்த என்டர்டெயின்மெண்ட் கூட கடவுளுக்கு கூட ஆகத்தான். அப்போ இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் அவசியம். உங்களுக்கு வீக் டேஸில் பண்ண முடியலைன்னா சாட்டர்டே சண்டே பண்ணுங்க. இப்போ அப்படி தானே அமெரிக்காவில் எல்லாமே சண்டே வந்துடுது. விநாயகர் சதுர்த்தியும் சண்டே, நவராத்திரியும் மண்டே, விஜயதசமியும் மண்டே, கிருஷ்ணர் பிறந்ததும் சண்டே தான், ராமர் பிறந்ததும் சண்டே தான். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் எங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாற்றிட்டோம். ஆனால் என்னண்டா அட்லீஸ்ட் என்ன சொல்லுங்க, சதுர்த்தியண்டா 4 நாள் தான் கொண்டாடணும். தீபாவளின்னு சொன்னால் சதுர்தசி அன்றைக்கு தான் வரும், 14 நாளாம். பௌர்ணமியிலிருந்து 14 நாள். அப்போ இப்போ திதியெல்லாம் போயிட்டுது. பர்த்டேஸ் எல்லாம் நட்சத்திரத்துக்கு கொண்டாடணும். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் டிசம்பர் 25 மாதிரி எங்களுக்கு என்ன எல்லாம் டேஸ் வந்துட்டுது. அப்போ இந்த தளர்வரியா மனம்னு சொல்லி இந்த டிப்ரெஷன், டிமென்ஷியா வர்றதுக்கு காரணம் எங்களோட மனசை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. அப்போ நீங்கள் மைண்ட் உங்களுக்கு சொன்ன 5 பூதங்களினுடைய சத்துவ குணத்திலிருந்து இந்த மைண்ட் உருவாயிருக்கு. எனவேதான் நாங்கள் எதை சாப்பிடுகிறோமோ அது எங்களோட மனதை உருவாக்குது. இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பிள்ளைகள் எல்லாம் கூட சொல்லு கேட்குது இல்லை. திடீரென்று சொன்னா பிள்ளைகள் இல்லை, காரணம் அந்த பிள்ளைகளை உற்பத்தி பண்ணும் பொழுது அப்பா அம்மா என்ன உணவு அருந்தினார்களோ அந்த உணவு தான் பிள்ளைகளினுடைய மைண்டை நிர்ணயிக்குது.
அதான் அந்த காலத்திலே அம்மா 10 மாதம் குழந்தையை வயிற்றில் வைத்திருக்கிற காலம் வந்து மிகவும் கவனமாக பேணி பாதுகாக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால், நீங்கள் உருவாகிற குழந்தை வந்து ஃப்யூச்சர் ட்ரெஷர். எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பொக்கிஷத்தை உலகத்துக்கு கொடுக்க போறீங்க. அந்த குழந்தையினுடைய மனசு நல்லா இருந்தால்தான் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கின்ற 100 மில்லியனோ 10 மில்லியனோ உங்களோட பணத்தை பிள்ளை அனுபவிக்க முடியும். நீங்கள் வெஸ்டர்ன் ஈவன் ஈஸ்ட் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து 7 வருஷம் தாய் வந்து வேலைக்கு போகிறதில்லை. ஏன்னா ஒரு குழந்தையை அவ்வளவு கவனமாக பாதுகாக்கிறாங்க. ஏன்னா உங்களோட லைஃப் முழுக்க நீங்கள் பிள்ளைகளுக்காக தான் செலவழிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சம்பாதிக்கிறதும் என்ன, நாளைக்கு இந்த பிள்ளைய நல்லா படிப்பிக்கணும், நல்லா வச்சிருக்கணும்னு தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் எங்கே கோட்டை விட்டுறோம்னா, அந்த குழந்தைன்ற மனசு எப்படி இருக்கிறதுன்றதை நாங்கள் கோட்டை விட்டுறோம். இப்போ குழந்தைகளுக்கு எல்லாம் இருக்குது. நீங்கள் காரை வாங்கி வச்சிருக்கிறீங்க, பெரிய மாளிகையை கட்டி வச்சிருக்கிறீங்க, பைசா நிறைய பணம் இருக்குது, படிக்கிற வசதி இருக்குது, குழந்தைக்கு உடல் நல்லா இருக்குது. ஏன் உள்ளம் குன்ற வேணும்? டிப்ரெஷன்டா என்ன? உள்ளம் சோர்வடைதல், தளர்வடைஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் சும்மா இது தரம் கல்வி தரம் என்று அந்த தேவாரத்தை படித்தா மட்டும் போதாது. ஒரு அம்மா அப்பா அந்த குழந்தைய உருவாகும் பொழுது என்ன சாப்பாடு சாப்பிட வேண்டும், இந்த ஆகார சுத்தவ் சத்வ சுத்திகி சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. நாங்கள் எவ்வளவு ஆகாரம் உள்ளுக்குள்ள எடுக்கிற ஆகாரம் வந்து சுத்தமாக இருக்குதோ, சாத்விகமாக இருக்குதோ, அதே மாதிரி நாங்கள் உற்பத்தி பண்ணுற குழந்தைகளும் சத்துவ குணத்தோடு கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அம்மா அப்பா சாப்பிட்ற சாப்பாடு, அப்புறம் அம்மா குழந்தைய 10 மாத காலம் வயிற்றில் வைத்திருக்கும் பொழுது என்ன சாப்பாடு சாப்பிட்றா, என்னத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறா, அவனோட புலன்கள் வந்து எதுக்கெல்லாம் கொடுக்கப்படுகின்றன, அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு குழந்தையின் மைண்டை நிர்ணயிக்குது. குழந்தை வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் 4 வயசு மட்டும் அட்லீஸ்ட் அம்மாவினுடைய அரவணைப்பு வேணும். ஏன் அம்மா 10 மாதம் வயிற்றுக்குள்ள சுமந்தபடினால அந்த குழந்தைக்கு வாய் பேச தெரியாது. ஆனால் குழந்தைய நீங்கள் கையில் எடுத்த உடனே குழந்தைக்கு தெரியும் இது அம்மாவா இல்லையா. நான் உங்களோட உடல் சூட்டிலிருந்து குழந்தை கண்டுபிடிக்கிறேன். அப்படியே நீங்கள் 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ சொல்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறது, 2 பேரும் சம்பாதிச்சாதான் பில்ஸ் எல்லாம் கட்ட முடியும். அதனுடைய குழந்தைய கொண்டே பாட்டிகிட்ட விட்டா என்ன, டே கேரில் விட்டா என்ன, குழந்தைக்கு 2 ஒன்று தான். டே கேரில் கொஞ்சம் அன்பு இருக்காது, பாட்டி கொஞ்சம் அன்பு காட்டி வளர்ப்பா, அவ்வளோதானே ஒழிய. ஆனால் குழந்தைக்கு வேண்டியது தாய், அம்மா. அங்கேயே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ட்ரோமா உருவாயிருது. ஐ ஆம் அன்வான்ட், ஐ ஆம் யூஸ்லெஸ். அது குழந்தைக்கு பாய் பேச தெரியாது, ஆனால் அதுக்கு மனசு இருக்கு. தாயை பார்த்தோன்னே சிரிக்குதோ இல்லையோ. அன்றைக்கு ஒரு குழந்தை எங்கேயோ பார்த்தேன், 1 வயசு தான். அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அம்மா கொஞ்சம் அவளை பேசுறதில்லை, எக்ஸ்ப்ரெஷன் இல்லை அம்மாவில். அப்பா தூக்கி கொஞ்சம் விளையாடினபடினால அப்பா அந்த டோரை திறந்தோடனே குழந்தைக்கு தெரியுது, அப்படியே துள்ளி பாஞ்சு ஓடுது. 1.5 வயசு குழந்தை நடக்க தான் தெரியும். அப்போ குழந்தைகள் தே ரியலி ஃபீல். நாங்கள் நினைக்கிறவங்க டாம் அதுக்கு வாய் பேச தெரியாது, அதுக்கு எங்கே மனசு இருக்குது, எங்கே காது இருக்குது. ஆனால் ஒரு ஜீவனினுடைய எங்களோட ஒரு உயிரினுடைய அந்த கோர் பர்சனாலிட்டி, உண்மையான ஒரு பர்சனாலிட்டி எங்கே டெவலப் ஆகுதுன்னு சொன்னால், அம்மாண்ட கருவில வந்த நாளில் இருந்து ஒரு 4 வயசு மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டீங்களன்னு சொன்னால், நீங்கள் அதுக்கப்புறம் 6 வயசில் கொண்டே ஹாஸ்டலில் போட்டாலும் குழந்தையின் மைண்டு பாதிக்கப்படாது. எனவே தான் நீங்கள் டிப்ரெஷனுக்கு மெயின் காரணம் வந்து, நீங்கள் அதுக்கப்புறம் கண்ணா உனக்கு தானே நாங்கள் சம்பாதிக்கிறோம், உனக்கு தானே கார் வாங்கி வச்சுருக்கிறோம், உனக்கு தானே 2 வீடு வாங்கி வச்சுருக்கிறோம், உனக்கு தானே 100 மில்லியன் பணம் பேங்கில் போட்டு வச்சுருக்கிறோம், எல்லாம் உனக்கு தான். பிள்ளைக்கு இந்த கோர் பர்சனாலிட்டி டேமேஜ். இன்னொரு மெல்பர்னில் பார்த்தேன், 21 வயசு பையன், 28 வயசு பொண்ணு, எல்லாம் டிப்ரெஷன், எல்லாம் இருக்கு. அப்போ நீங்கள் ஒருக்கா மைண்ட் டேமேஜ் ஆகிடுதுன்னு சொன்னால், அதுவும் இந்த நாட்டில் என்ன பண்ணுவான், இன்னும் மெடிசனை கொடுத்து 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 கொடுத்து
கம்ப்ளீட்டாக போகும் வரையிலும் டோஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அன்கண்ட்ரோலபிள். அப்போ நாங்கள் எங்களுடைய இந்து சமயத்தில் பார்த்தீங்களென்றால் எதுக்கு முக்கியத்துவம்ண்டா இந்த தளர்வறியாத மனசை உருவாக்குறது தான் எங்களுடைய ரிலிஜனுடைய முழு நோக்கமும். அதுக்கு அம்மா அப்பா குழந்தையோட சேர்ந்து நீங்கள் பாடுபடணும். அதே மனசு வளர்ந்ததுக்கு அப்புறம் டிமென்ஷியா, இந்த பிரெயினை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ நிறைய பேர் எங்களுடைய அம்மாமார் அப்பாவுக்கு எல்லாமே அப்பாமாருக்கெல்லாம் டிமென்ஷியா என்னன்னு சொன்னால் ஷாக் ரியலி. ஏன்னா அவர்கள் இந்த சூழ்நிலைக்கு வாழாதவர்கள், இலங்கை போன்ற நாடுகளில் வாழ்ந்தவர்கள். அங்கே ஃப்ரீடமாக தங்களோட பாட்டில் கதவை திறந்துட்டு வடலையை திறந்துட்டு கோயிலுக்கு போவார்கள், பக்கத்து வீட்டு மாமியோட பேசுவார்கள், ஒரு ஃப்ரீடமாக வாழ்ந்தவர்கள். இங்கே வந்தோடனே 4 சுவர், காரில் போக முடியாது, நீங்கள் கூட்டிகிட்டு போனால் தான் கூட்டிகிட்டு போக முடியும். சடன்லி அவன் லைஃப் ஸ்டைல்லே ஒரு மாற்றம். அதுக்கு அவர்கள் பக்குவப்படையில்லை. அப்போ அங்கேயும் என்ன ப்ராப்ளம்ண்டா மைண்டு தான். அப்போ இந்த மைண்டை எப்படி நாங்கள் பண்படுத்துறதுன்றதான் எங்களுடைய எல்லா ரிஷிகள் எல்லா சமயத்தினுடைய பங்கு. அதான் ஒரு பெரியவர் கேட்டார், எங்களோட சமுதாயத்தில் ஒரு சின்ன பிள்ளை ஒரு சுவாமிகிட்ட போய் ஒரு 4 தேவாரம் டெய்லி படிக்குதுண்டா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இது அப்படியே கோயிலுக்கு போகாதேன்னு. நாங்கள் நிற்கிறது ஒரு 4 தேவாரம் படித்து ஒரு பகவத்கீதை ஒரு குழந்தை படிச்சுட்டுன்னு சொன்னால் ஏதோ அந்த பிள்ளை சாமியாக போகுது. இந்த இன்டர்நெட்டில் பார்ட்டிஸும் பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதை காட்டிலும் ஒரு பிள்ளை போய் இஸ்கானில் நீங்கள் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 16 மாலை ஜபம் பண்ணணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது எத்தனை தரம்? 16 × 108, nearly 1700 times you have to do japa. What is the harm in that? அது என்ன பிள்ளை? உங்களோட மைண்ட் ஒரு நாளும் சோர்வடையாது, தளர்வடையாது. அதான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிராமண குடும்பங்களில் பையன்கள் பாய்ஸுக்கு 5 வயசு 7 வயசுலேயே காயத்ரி உபதேசம். இந்த உலக வாசனைகள் வரைக்கும் முன்னவே இறைவன் நாமத்தை மனசுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளை லைஃப்ல ஸ்பாயிலே ஆகாது. 7 வயசுல அட்லீஸ்ட் 14 வயசு, அதுக்கப்புறம் உலகம் பிடிபட்டு அந்த 7 வருட காலங்கள் காலையில காயத்ரி, மத்தியானம் காயத்ரி, சாயந்தரம் காயத்ரி. மேதா சக்தி will come. மேதா சக்தி means grasping and retaining capacity. அதான் அந்த பிராமணாக்கள்லாம் கெட்டிக்காரர் என்னன்னு சொன்னால் நாட் தர் பிராமண குடும்பத்தில் பிறந்ததுனால, அவர்களுக்கு 5 வயசு 7 வயசுல காயத்ரியை கொடுக்கறதுனால அந்த காயத்ரியை சொல்ல 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 ஒருக்கா படித்தா அது மண்டையில் நிற்கும். செகண்ட் டைம் படிக்க வேண்டாம். அதான் எல்லா ஸ்காலர்ஸ் இன்றைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன தெரியுமா, ஒரு பெரியவர் 80 வயசு 4 PhDs. சான்ஸ்கிரிட்டில் PhD, வேதாந்தத்தில் PhD, ஆயுர்வேதத்தில் PhD, இது அஸ்ட்ராலஜியில் PhD. இன்றைக்கும் 80 வயசு எவ்ரிதிங் இஸ் இன் ஃபிங்கர் டிப். இந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறை. இன்றைக்கும் காலையில் எழுப்பினா குளிக்கிறது, உட்கார்ந்து பூஜை. அவர் சான்ஸ்கிரிட் காலேஜ் பிரின்சிபலாக இருந்தார், பண்ணிட்டு தான் காலேஜுக்கே போகிறது. இப்போ ஒரு பிள்ளை ஒரு சுவாமியை கும்பிட்றதுனால what are you going to lose? அப்புறம் டிப்ரெஷன் ஆகி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கொண்டு போவோம். ஆனால் இறைவன் நாமத்தை சொல்றதுல ஐயோ பிள்ளை அந்த வாழ்க்கை கிடப்போகுது. இன்னும் நீங்கள் நாமத்தை சொல்ல 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 அது இன்னும் படிப்பிலையும் கட்டிக்கார பிள்ளையாக வரும். அதுக்கப்புறமா அந்த பிராரப்தம் எல்லாரும் சன்னியாசியாக வர முடியாது. சரி, சன்னியாசத்தான் வந்தா என்ன? நீங்கள் என்னத்தை கண்டுட்டீங்க சொல்லுங்க வரல வாழ்க்கையில்? நான் ஆக்சுவலி இந்த லைஃபுக்கு போகணும்னோடனே என்னுடைய கிராண்ட் ஃபாதர் சொன்னார், ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சென்ட் யூ டு திஸ் லைஃப். நீங்கள் ஹாப்பியாக இருந்து என்ன? அவருக்கு 12 குழந்தைகள், 9 குழந்தைகள் செத்து போச்சு.
எல்லாம் 8 வயசுலேருந்து 16க்குள்ள. ஒரு ஸ்கூல் மாஸ்டர், 2 குழந்தைகள். ஒரு நாள் ஸ்கூலால் ஈவினிங் வர ஒரு குழந்தை செத்து போய் கிடக்குது. சும்மா காய்ச்சல் போயிடும். அது இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். மற்ற நாள் விடிய காலையில் மற்றதும் போயிடுது. அப்போ சொன்னால், நான் குழந்தைகளை பெற்று சுடுகாட்டு கொடுத்ததை தவிர வாழ்க்கையில் நான் என்னத்தையும் அச்சீவ் பண்ணிடேன். அப்படியே நீ இறைவனுக்காக இந்த வாழ்க்கையை கொடுக்கறதாக இருந்தால் நான் தான் முதல் பர்சனும் அனுப்பி வைக்கிறது. அப்போ எனக்கு அவர் கொடுத்தது வந்து பட்னத்தார் பாடலும் அவருடைய ருத்ராட்ச மாலை. அந்த ருத்ராட்ச மாலைக்கு போட்டுட்டு வரையில்லை, நம்முடைய ஏர்போர்ட்டில் சிலவில் எடுத்துருவாங்களா ருத்ராட்ச மாலை. அப்போ அப்படி ஒரு பிள்ளை போனால் 7 சந்ததி, 3 சந்ததி, 7 சந்ததி வில் பி லிபரேட்டட். அது எங்களுக்கு என்னன்னா அந்த ஷெப்பர்ட் மென்டாலிட்டி. நாங்களும் கடனுக்குள்ள விழுந்து போனோம். என்ன அப்படியே எல்லாரும் விழுங்குவோம். அதுக்குள்ள சொல்லுங்க, கல்யாணத்தை கட்டி என்னத்தை கண்டியல். எல்லாருக்கும் சுடவன் ஞானம் எப்போ வர்றதுன்னா கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பிரச்சனை ஒன்று கேட்கல, சாமினி உங்களை மாதிரி வந்திருக்கலாமே. என்னோட லைஃப்ல கஷ்டம் இல்லைன்னு இல்லை, நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி கேட்டார், உனக்கு இந்தியாவில் யாருமே கிடையாது, உனக்கு படிப்பை விட்டுட்டு போற, உத்தியோகத்தை விட்டுட்டு போற, சொந்தக்காரர் யாருமே கிடையாது, உனக்கு இன்றைக்கு சாப்பாடு போடலாம் இறைவன், நாளைக்கு இறைவன் சாப்பாடு போட இல்லையண்டா நீ சாக தயாரா, எனக்கு ஒரு கிழமை யோசிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் ஐ வில் சென்ட் யூ டு இந்தியா. இப்போ நானும் ஒரு வாரம் சிந்திச்சேன். சரி போவோம், டிசைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராண்ட் ஃபாதர்னு சொன்னார், இது வாளுக்கு மேலே நடக்கிற வாழ்க்கை. என்ன கஷ்டம் வந்தாலும் அங்கேயே விழுந்து செத்துப்போ. கண்ணீர் போடுது, ஏன்னா நான் தான் முதல் கிராண்ட் சைல்டு. கண்ணீர் ஓடுது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, வாளுக்கு மேலே நடக்கிற வாழ்க்கை. கஷ்டமோ என்னவோ அங்கேயே செத்துப்போ, திரும்பி பாராத. ஒரு அப்பப்பா இருக்கிறார், ஒரு வீடு இருக்குது. ஏன்னா நான் போனது 76, அப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை இலங்கையில். இப்போ இந்த பிளெஸிங்ஸ் என்ன சொல்லுங்க, மறுபடியால் சன்னியாச வாழ்க்கையும் ஈஸி இல்லை, கிரகஸ்த இல்லற வாழ்க்கையும் ஈஸி இல்லை. அப்புறம் அங்கே அவரவருடைய தலைவிதி தான் டிசைட் பண்ணும், இல்லற வாழ்க்கையா அல்லது துறவரமாண்ட. ஆனால் ரெண்டுலேயும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையாது. கிருஷ்ணா அழகா கீதையில் சொல்கிறார், த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா. 2 விதமான லைஃப் ஸ்டைல். அப்பா ஒரு லைஃப் ஸ்டைல் சன்னியாசம், இன்னொரு லைஃப் ஸ்டைல் இல்லற வாழ்க்கை. ஆனால் ரெண்டிலையும் இறைவனை காணலாம். ஆனால் ட்ரூ லைஃப் டிசிப்ளின். உங்களோட டியூட்டிஸ் வேறு, சன்னியாசினுடைய டியூட்டிஸ் வேறு. உங்களுக்கு பெரியவங்களை பார்க்கணும், வயசு வந்தவங்களை பார்க்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், உற்றார உறவினர்களை கவனிக்கணும், அதிதிகளை கவனிக்கணும். அப்போ உங்களுக்கு அதுலேயே நிறைய பேர் உங்களுக்கு இனஃப் கிக்ஸ் கொடுப்பா, பிள்ளைகள் உதைக்கும், சொந்தக்காரர் உதைப்பா, நன்றி கெட்டவர்களாக இருப்பா. அதே உங்களோட மனசை பக்குவப்படுத்திடும். சன்னியாசிகளுக்கு ஜபம் தியானம் பண்ணி 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 மனசை பக்குவப்படுத்தணும். 2 லைஃபுமே மனசை பக்குவப்படுத்தும். அப்புறம் இல்லறத்தில் செட்டில் பண்ணதுக்கப்புறம் வானப்பிரசத்தில் நாங்கள் முழு இதோட நாங்கள் இந்த இறைவன் வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகணும். அப்போ எங்களோட மனசு வந்து சத்துவ குணத்தினாலே ஆக்கப்பட்டபடினால, சத்துவ குணமுள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீர்களானால் இந்த டிப்ரெஷன், டிமென்ஷியா எல்லாமே குறைவாக இருக்கு. அப்போ அதுக்கு உங்களுக்கு தெரியணும் எது சத்துவ குணமுள்ள சாப்பாடு. முதல்ல நீங்கள் நான்வெஜ்ஜை விடுங்க. நாங்கள் நினைக்கிறோம் முட்டை சாப்பிட்டு மீன் சாப்பிட்டா தான் புரோட்டீன். காஞ்சி பெரியவர் 100 வயசும் இருந்தார். அவர்கிட்ட மெமரி வந்து கடைசி போகிக்கலையும் ஒரு ஆளை பார்த்தா கேட்பார், இந்த தாத்தா எந்த ஊரா, ஒரு பேரை கேட்டால் சொல்லுவார், நீ இந்த ஊரை சேர்ந்த. நீ அவ்வளவு மெமரி 100 வயசுல. அவர் சாப்பிட்டது வாழைப்பூ பாயில் பண்ணி மோரில் போட்டு உப்பு போட்டு சாப்பிடுவார்.
அது மத்தியானத்தில் பூஜை முடிஞ்சு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு தான் அதை சாப்பிட்றது. நைட்டில் கொஞ்சம் கஞ்சி அதில் பொரி, நெல் பொரி மினிமம் சாப்பிட்டேன். 40 வயசுக்கு மேலே இந்த பாடி க்ரோ பண்ணாது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், நிறைய ஃபைபர், அது இதுன்ட்டு சும்மா நிறைய அடைஞ்சு தானே என்ன இவங்க எல்லாருக்குமே வியாதி. ஊரில் சாதாரண இன்னொரு போனேன், ஊர்களில் ஒன்றுமே இல்லை. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு மிளகு, சீரகம், கொத்தமல்லி, மிளகாய் கிடக்கு, ஒரு புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி கிடக்குது, ஒரு உளுந்து பயறு கிடக்குது. அதை வச்சு தானே எங்களோட முன்னோர்கள் சிரிச்சார்கள். இஞ்சி ஏன் வருத்தமண்டா, பாலில் 10 வெரைட்டி, பட்டரில் 10 வெரைட்டி, சீஸில் 10 வெரைட்டி. இந்த வெரைட்டிஸ் ஆர் ரியலி டேமேஜிங் யுவர் பிரெயின் அண்ட் யுவர் ஹெல்த். இன்றைக்கும் இந்தியாவில் பீப்புள் ஆர் லிவிங். கடைசி நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் உங்களோட விதிப்படி தான் பிராணம் போகுது. எக்ஸ்பயரி டேட் வரணும். எல்லாம் 44லேயும் போகிறா, 40 வயசுலேயும் போகிறாள் இந்த ஊரில். ஆனபடியால் ஃபர்ஸ்ட் நாங்கள் we have to concentrate on food. நீங்கள் சத்துவமான ஆகாரத்தை சாப்பிட்டீங்களா இந்த பிரெயின் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டியை இழக்காது. இட் will be very sensitive brain, pure brain. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நான்வெஜ்ஜை விடணும். ஃபுட் இஸ் வெஜிடேரியன். இந்த பிள்ளைகள் கேட்குங்கள், என் கத்திரிக்காயில் உயிர் இல்லையா, வெண்டைக்காயில் உயிர் இல்லையா, கீரையில் உயிர் இல்லையான்னு. கீரை இலையை பிடுங்கி போட்டு கீரை தண்டை நட்டிங்களா கீரை முளைக்கும். கத்திரிக்காய் பிடுங்குறீங்களே, கத்திரிக்காய் மரத்தை பிடுங்கிறது இல்லை. அந்த கத்திரிக்காயை காய வச்சு விதை எடுத்து திரும்ப போட்டிங்களா கத்திரி மரம் முளைக்கும். வெண்டிக்காயை பிடுங்கினால் வண்டி மரத்தை பிடுங்கிறது இல்லை. வெண்டிக்காயை பிடுங்கி காய வச்சு விதையை போட்டிங்கன்னா வண்டி மரம் வரும். கோழியை சாப்பிட்டு போட்டு அந்த காலை உண்டினவண்டா கோழி முளைக்குவோம். அப்போ கோழியிலேயும் உயிர் இருக்கு, மரங்கள்லேயும் உயிர் இருக்கு. ஆனால் மரங்களில் அந்த லைஃப் வந்து லெஸ் மேனிஃபெஸ்டேஷன், அந்த உயிரினுடைய வெளிப்பட வந்து கோழி, ஆடு, மாட்டை காட்டிலும் குறைவாக இருக்கு. அப்போ இன்னொரு பக்கம் நாங்கள் இந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டு ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் எங்களோட பிரெயின் வந்து டல்லாக போயிடும். இப்போ ரெண்டும் சேர்ந்து தான் என்ன டிப்ரெஷன் அண்ட் டிமென்ஷியா. ஏன்னா நான் மாடர்ன் ப்ராப்ளம். இந்த டாபிக் தான் நாளைக்கு வரப்போகுது. நான் இப்போ மைண்டை பற்றி பண்ணுறோம். அப்போ கிருஷ்ணா அழகாக பகவத்கீதையில் 14வது சாப்டரில் சத்துவ குணம் உள்ள ஆகாரம் என்ன, ரஜோ குணமுள்ள ஆகாரம் என்ன, தமோ குணமுள்ள ஆகாரம் என்னன்றது அழகாக சொல்கிறேன். அப்படி சாப்பிட்டோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். நாங்கள் டிமென்ஷியா வராமல் பாதுகாக்கலாமே. அப்போ உணவு ஒன்று. அடுத்தது காலையில் எழுந்திருத்தல். எல்லாரும் காலையில் சூரிய உதயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எழுந்துருங்க. இன்றைக்கு 6:15க்கு சூரியன் உதிக்க போதண்டா 6 மணிக்கு எழுந்திருக்கலாமே. அப்போ சூரியனுக்கு முன்னாடி எழுந்திருத்தல் சோர்வில்லாத மனசை கொடுக்கும். அதான் அந்த காலத்தில் எல்லாரும் விடியவன்னு எழுப்பினாக்களை பாருங்க, நல்ல ஆக்டிவாயும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பேன். எனிவே உங்களுக்காவது இப்போ ப்ரெசன்ட் டே ஆக்களுக்கு 60, 65, 70க்கு மேலே தான் டிமென்ஷியா. இனிமேல் அடுத்த வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு 30லேயே வந்துடும் டிமென்ஷியா. என்ன 24, 18 வேணுண்டா தெரியாது. அதுக்கு ஒரு கால்குலேட்டர், ஒரு ஸ்பெல்லிங் உடனே கம்ப்யூட்டரில் போகிறது. ஒன்றுக்கும் இந்த பிரெயின் யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாம் கம்ப்யூட்டர் உலகம். எது டேமேஜாக போகுதுன்னா பிரெயின் யோசிக்கிற தன்மை போயிடுது கம்ப்ளீட்டாக. ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கிறது தெரியாது. அப்போ இந்த பேசிக் எல்லாம் போனோடனே கடைசி எது வர போகுதுன்னா டிமென்ஷியா தான் வரப்போகுது. ஆனால் இப்போ உணர மாட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் they will think, oh, why we have invented all those things. அடுத்து புஷ்ப விமானம் ராமாயணத்தில் திரேதா யுகத்தில் கண்டுபிடிச்ச புஷ்ப விமானம் எல்லாருக்கும் இல்லை.
ஆறு பக்குவப்பட்டார்களோ ஆறதை யூஸ் பண்ண முடியுமோ அவர்களுக்கு அந்த டைம் இந்த டெக்னாலஜி இருந்திருக்கு. ஆனால் பப்ளிக்கில் ஒன்றே இல்லை. அஸ்திரம், வெப்பன்ஸ் வந்து 2 விதம், ஒன்று சஸ்திரம், இன்னொன்று அஸ்திரம். சஸ்திரம்னா கையில் வச்சு அடிக்கிறது, கன், கத்தி, வாள். அஸ்திரம் வந்து நீங்கள் அதை மந்திரத்தை ஜபிச்சு போட்டு விட்டீங்களா நீங்கள் மட்டாக்களை அடிக்கவே வேண்டாம். அவ்வளவு டெக்னாலஜி டெவலப்ட் ஐயாங்களோட முன்னோர்களோட காலத்தில். அதுக்காக உலக மக்கள் அவ்வளோ வரையும் கொல்ல தேவையில்லை. எந்த பர்சன் போகணுமோ அதை ஜபிச்சுட்டு அடிச்சு விட்டு அது எக்ஸாக்ட்லி அண்டம் விட்டு அண்டம் பாயிற, கண்டம் விட்டு கண்டம் பாயிறது தான் அஸ்திரம். அப்படி டெக்னாலஜி வளர்ந்த உலகத்தில் இந்த கம்ப்யூட்டர்ஸ், இந்த செல்ஃபோன்கள் எல்லாம் அழகா, அந்த காலத்தில் செல்ஃபோனே தேவையில்லை. அவர் டெலிபதியிலேயே மெசேஜை கொடுத்தா. விவேகானந்தர் ராமகிருஷ்ண இது கல்கட்டாவில் உட்கார்ந்து கொண்டு, நண்பா நான் என்னுடைய சட்டையை கலட்டுகிறேன் அண்ட் ஐ ஆம் லீவிங் திஸ் பாடி. சுவாமி ராமகிருஷ்ணானந்தா மயிலாப்பூரில் இருந்தார். கல்கட்டாவுக்கும் மெட்ராஸுக்கும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்ஸ். இவர் இங்கே தியானத்தில் இருக்கேக்கல, அங்கே விவேகானந்தர் பாடியை விடுறாருன்றது தெரிஞ்சுது. உங்களோட மொபைல்லையாவது சம்டைம் சிக்னல் கிடைக்காது, சம்டைம் கேட்டிங்கன்னா என்கேஜ் சொல்கிறதே ஒழிய இந்த காலத்தில் மொபைல், பட் ஆக்களை பிடிக்கவே முடியறதில்லை மொபைலில் கூட. ஆனால் அழகாக டெலிபதி. இங்கே அவர் சாவ போகிறார். சுவாமி ராமகிருஷ்ணானந்தாவுக்கு தெரிஞ்சுது, மை குருபாய் எல்லாரும் ராமகிருஷ்ணனுடைய டிசைபிள்ஸ், he is going to leave this world, he is going to leave his body. அவ்வளவு டெக்னாலஜி எங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு ஐயா. ஆனால் எங்களோட ரிஷிகளுக்கு தெரியும், இதை நாங்கள் பப்ளிக்கு கொண்டு வந்தால் the society will be damaged. அதான் அதை எல்லாருக்கும் கொடுக்காமல் யார் மெச்சூர்ட் மைண்டோ அவர்களுக்கு மட்டும் அதை பிரயோகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது. இப்போ இந்த யங் ஜென்ரேஷன் முழுக்க போகிறதுக்கு காரணம் இந்த செல்ஃபோனும் இன்டர்நெட்டு தான், 2 தான் டேமேஜ் பண்ணுது. தேர்ஃபோர் நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சத்துவ குணமுள்ள சாப்பாட்டை கொடுத்தோம்னா பிள்ளைகளோட மைண்டும் நல்லா இருக்கும், உங்களுடைய மைண்டும் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் நாங்கள் இப்போ வயது வந்தவர்கள் ஃப்யூச்சரில் எங்களோட மைண்டு கெட்டு போகாமல், டிமென்ஷியா வராமல் பாதுகாக்கலாம். இப்போ தளர்வறியா மனம் வந்து சோர்வடையாத மனசு. அப்போ ஒன்று இறைவனுடைய அனுகிரகம். அதுதான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், ஜபம் பண்ணுறது காலையில் அரை நிமிஷம் 30 செகண்ட்ஸ், ஈவினிங் 30 செகண்ட்ஸ் ஏதோ ஒரு சுவாமியின் பேர் எடுத்துக்கொண்டு ஜபம் பண்ணுங்க. முருகா 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 முருகா, ஒரு 30 முருகா சொல்லுங்க, 30 செகண்ட். ஈவினிங்லையும் ஒரு 30 முருகா 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 முருகா. இந்த கையா நாங்கள் தேவாரங்கள் முற்றோதுறோம், முழுக்க படிக்க முடியுது, கண் இருக்கு. நாளைக்கு கண் போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறது? அட்லீஸ்ட் கொஞ்சத்தையாவது பைஹார்ட் பண்ணி, நாளைக்கு கண் போகலாம், காது போகலாம், அட்லீஸ்ட் ஒரு சிவபுராணத்தை உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்போ நீங்கள் ஏதோ ஒண்டி எடுத்து பொருளோட அந்த பொருளை விளங்கி எங்களோட மனசுக்கு திரும்ப 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 கொண்டுறோம். அதான் பாராயணம் பண்ணி சொல்றது, ரெசிடேஷன், முற்றோதுதல். அடுத்தது வந்து ஜபம். எல்லாம் மாறுக்குன்னா இப்போ ரிட்டையர் பண்ணிட்டீங்களோ, now you have to spend 3 hours 6 hours in this. அதன் டிவிக்கு முன்னாலே உட்கார்ந்தீங்களா மைண்ட் டெஃபினெட்லி என்னவா போயிடும், குயிக்காக போயிடும். ஏன்னா ஆரோடு தான் பண்ணுறான்னு நாங்கள் எங்களோட மூளைக்கு வேலை இல்லை, ஆக்டிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஜபத்தோட முற்றோதுதலும் தேவை. அடுத்ததாக எங்களோட உணவு. அதில் கிருஷ்ணா வந்து 3 ஸ்லோகத்தில் சொல்கிறேன். ஸோ ஐ தாட் ஐ வில் டேக் த 3 ஸ்லோகாஸ் ரிகார்டிங் ஃபுட். சத்துவ குணமுள்ள ஆகாரம் என்ன, ரஜோ குணமுள்ள ஆகாரம் என்ன, தமோ குணமுள்ள ஆகாரம் என்ன. சத்துவ குணமுள்ளது சாப்பிட்டால் எங்களோட மைண்ட் வந்து புத்துணர்வோட, சோர்வில்லாமல் சந்தோஷமாக இருக்கும். ரஜோகுணத்தில் உள்ள சாப்பாடு சாப்பிட்டீங்களன்னு சொன்னால் ரெஸ்ட்லெஸ்னஸ், இந்த மைண்டில் எதுவும் தீர்மானிக்க முடியாது, அலப்பாயிறது,
மோஸ்ட்லி மாடர்ன் சில்ட்ரன் ஒன்றில் ரஜோகுணம் அல்லது தமோகுணம். தமோகுணம்னா டல், சாப்பிட்றது படுக்கிறது டல். டிப்ரெஷன் பீப்புளை பாருங்கள், அவர்களுக்கு ஊக்கம் இல்லை, எதையும் பண்ணுறதுக்கு ஊக்கம் இல்லை. என்னத்தை பண்ண போகிறோம், இதை படிக்கலாமா, அதை நான் படிச்சுட்டேன், அவர்களுக்கு ஒரு தெளிவில்லை. இப்போ டிப்ரெஷன் ஆட்கள் எல்லாம் தமோ குணம் அல்லது ஆக்டிவ், வெரி ஆக்டிவ். அப்போ எங்களுக்கு தேவையானது டாக்டர்ஸோட கான்செப்ட் என்ன? கொழுப்பு சாப்பிடாத கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் இல்லாத ஆட்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. எத்தனையோ பேருக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, ஹார்ட் அட்டாக். என்ன டாக்டர் அப்படி தானே? டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இங்கே கொஞ்சம் பேர். எனக்கு அனுபவத்தில் நான் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்ச 2-3 பேருக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெரி ஹெல்த்தி பீப்புள், பட் ஹார்ட் அட்டாக். எங்களோட சுவாமி சொல்லுவார், ஹார்ட் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும், ஹெட் இருந்தால் ஹெடேக் வரும். அப்போ இனிமேல் இந்த ஹார்ட் ஹெட் ஒன்றும் இல்லாமல் இன்னொரு புறவா வரத்தை அடைஞ்சு விட்டோம்னு சொன்னால் இதெல்லாம் வரவே மாட்டோம். அப்போ ஆயுளை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட் அண்டேக்கில் நெய் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஐ டோன்ட் நோ ஹியர். இப்போ கனடாவில் நான் போயிருந்தேன் ஒரு டிமென்ஷியா ஹாஸ்பிட்டலுக்கு, என்னுடைய ஒரு டீச்சர் அங்கே இருக்கிறான். அப்போ அங்கே வந்து இப்போ விடிய காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் விடிய காலையில் கொடுக்குறேன். இப்போ திருப்படி வந்துட்டு வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னா தேங்காய் எண்ணெய் வந்து உங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அப்படியே நம்ம எல்லாரும் தேங்காய் பாலில் சமையுங்க. உண்மையில் இட் இஸ் வெரி குட். நிறைய பண்ணாங்க, கொஞ்சம் தேங்காய் பூ திரி வச்சுருங்க, ஒரு கொஞ்சம் பூ எடுத்து மிக்சிலே அடிச்சுட்டு தண்ணி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு கரைக்கினோம். இது இங்கே தேங்காய் பால் எல்லாரும் பசுப்பால் வருவதற்காக. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், பசுப்பால் வித் உப்பு. இந்த கேன்சர், இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பால் சால்ட்டோட சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாது, பால் வந்து காலையில் இப்போ நீங்கள் இலங்கையில் முந்தி பால் சாதம் நைட்டில் சாப்பிடுவோம், பால் சோறு, பனை வெல்லம் இல்லை வெள்ளத்தோட சர்க்கரையோட சாப்பிடுவோம். அப்போ பால் வந்து இனிப்போட சாப்பிடணும், தயிர் மோர் வந்து உப்போட சாப்பிடணும். அப்போ காலையிலும் மாலையிலும் வந்து பால், மத்தியானத்தில் வந்து தயிரோ மோர். அது மோருக்கு தயிருக்கு நீங்கள் உப்பு சேர்க்க இல்லைன்னா ஜீரணமாகாது, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் உங்களுடைய ஆயுளை வந்து அதிகரிக்கக்கூடிய சாப்பாடுகள். அப்போ ஆயுளை அதிகரிக்கக்கூடிய அடுத்து இங்கே வந்து நைட்டில் சலட் சாப்பிட்றது இதெல்லாம் டேமேஜிங். ஏன்னா ஆயுர்வேதம் சொல்லுது எதையும் பச்சையாக சாப்பிடாது, ஸ்டீம் பண்ணு, ஹாஃப் ஸ்டீம் பண்ணு, சாஃப்ட் ஃபுட்டு. அப்புறம் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த ஸ்டொமக் ப்ராப்ளம் முழுக்க நைட்டில் சலட் சாப்பிட்றது. சலட்டே எங்களுடைய ஆயுர்வேதத்தில் ரிஷிகளின் ஃபுட்டில் சலட் கிடையாது. எங்களுடைய இலங்கை சாப்பாடு தான் பெஸ்ட். இடியப்பம், பிட்டு, நீராவியில் அவிகிறது, தேங்காய் பால் வயிற்று புண்ணுக்கு பெஸ்ட் மெடிசன், அல்சருக்கு பெஸ்ட் மெடிசன் தேங்காய் பால். எங்களுடைய லேடிக்கு அவருக்கு வாயெல்லாம் கொப்பளம் வருது, மெல்பர்ன் ஒரு லேடிக்கு. அப்போ டாக்டர் சொல்லிட்டுனா எங்களுக்கு இதுக்கு மெடிசனே இல்லையாங்க. அப்புறம் நானவுக்கு சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பூவை வாயில் வச்சு உவியுங்கோ, இல்லை தேங்காயை கடிச்சு சாப்பிடுங்க. அந்த தேங்காய் பால் உள்ளுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் க்யூராக துவங்கிட்டு. எனக்கு ஒரு முறை அல்சர் வந்தது, நான் ஏதோ புளிச்சு வர திரும்ப ரசத்தை குடிச்சு அது இன்னும் புளி அறிக்குது. அப்போ ஒரு கிழமை ஓன்லி தேங்காய் பால், பச்சை பாலில் மார்னிங் இட்லி இருந்தாலும் அதெல்லாம் தொட்டு சாப்பிட்றது, ரைஸும் அதில் போட்டு தான் சாப்பிட்றது. ஒரு வாரத்தில் முழுக்க க்யூர் ஆகிட்டுது. நாங்கள் படிக்கிறோமே, கெமிஸ்ட்ரியிலாம் முந்தி படித்தோமே, உங்களுக்கு இப்போ யாரும் பாய்சன் சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் இது என்ன, இந்த முதல் வைத்தியம் என்ன, தேங்காய் பாலை குடிக்க கொடுக்கணும். இப்போ தேங்காய் பால் அவ்வளோ அருமையானது. ஆக்சுவலி தேங்காய் பூ தானே கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது. கொஞ்சம் நம்ம பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்து பூ அரிஞ்சு, அதான் எங்களோட கல்ச்சரில் நாங்கள் தான் தேங்காய் பால் சாப்பிட்றோம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பூவை எடுத்து அறிய மாட்டோம்.
சேர்த்தெல்லாம் அரைச்சி போட்டு ஒன்றா கூட்டா சேர்த்துக்கிறது. நாங்கள் தேங்காய் பூ எறிஞ்சிட்டு பாலை அதுவும் ஒரு கொதியோட ரக்கிறீங்களா, தட் இஸ் த பெஸ்ட் ஃபுட்டு. இப்போ எல்லாருக்கும் மெமரிக்கும் அதான் வேணுமா? அப்படியே எதுவுமே பயப்படாதீங்க, கொலஸ்ட்ரால் ஒன்றும் பண்ணாது. என்னுடைய நான் வந்து ஆயுர்வேதிக் தான் போடுறேன், ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் தான். எனக்கு 15 வருஷமாக கொலஸ்ட்ரால் இருக்குது. டாக்டர் சொல்லுவான் நமக்கு கொலஸ்ட்ரால்னா என்ன பண்ணுதுன்னு கேட்பான். பட் இஸ் இட் பி டூயிங் ஓன்லி கூட லெபோரட்டரி ரீடிங் தான் காட்டுது. நான் கால் வலிக்குதா, உங்களால் திங்க் பண்ண முடியலையா, அல்ல உடம்புல எங்கேயோ என்ன செய்யுது அந்த கொலஸ்ட்ரால், அப்படியே ஒரு ஸ்பூன் கீ இன்னும் கூட சாப்பிட்றேன்னு சொல்லுவான். எனக்கு இப்போ இந்த புது தியரி வருது போல இருக்கு, கொலஸ்ட்ரால் இஸ் நத்திங். அப்படியா? ஏன்னா இவனோட தானே சொல்லுங்க, அவனுக்கு வேற வேலை இல்லை. இந்த பிஹெச்டி பீப்புளுக்கு இதில் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு கண்டுபிடிப்பினோம், இன்னொருத்தன் வருவான் இதில் கொலஸ்ட்ரால் இல்லை. இந்த தேங்காய் படுற பாடு முந்தி ரிசர்ச் பண்ணி கொலஸ்ட்ரால் சாப்பிடாத, அப்புறம் இப்போ சொல்லிடலாம் அது டிமென்ஷியாக்கு அவ்வளவு நல்லது சாப்பிடு. நாங்கள் இலங்கை மக்கள் கேரளாவில் போங்க எல்லாம் தேங்காய் தான். அப்போ இந்தியாவிலேயே இந்த ஹெல்த்தியஸ்ட் பீப்புள், மோஸ்ட் எஜுகேட்டட் பீப்புள் கேரளாஸ். நான் யூஸிங் எல்லாத்துக்கும் எங்களை மாதிரி கோகனட்ஸ். அப்போ சொல்கிறார் இங்கே ஆய்வு, உங்களோட ஆய்வுல வளர்க்கக்கூடிய உணவுகள், சத்துவம், உங்களோட மன ஸ்ட்ரென்த்தை கூட்டக்கூடிய சாப்பாடுகள், தேகம் பலம்னு சொன்னாக்கல தேக ஸ்ட்ரென்த், ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள், சுக பிரீத்தி விவர்தனாக, சுகத்தை கொடுக்கக்கூடிய சாப்பாடு. நல்ல வெள்ளைக்கறி சாப்பிட்டீங்களா நல்ல ப்ளீஸிங்காக இருக்குமோ இல்லையோ? ஆனால் ஒரு காலத்தில் எங்களோட மக்களுக்கு என்ன, கண்ணாலையும் மூக்காலையும் தண்ணி சிந்தக்கூடிய கொச்சி மிளகாய் வாங்கி சமைச்சு சாப்பிட்டா தான் பீப்புள் வில் பி ஹாப்பி இல்லையோ? நிறைய இடத்துல அந்த மிளகாய், அந்த கொச்சிக்காய் வந்து தேடி பிடிச்சு மூக்காலையும் கண்ணாலையும் ரத்தம் தண்ணி வரக்கூடிய மிளகாயத்தான் பார்த்து வாங்குறது. அப்போ சாப்பிடக்கலையும் என்ன வாய் உரைக்கும். அப்போ இங்கே சொல்கிற சாப்பிடக்கல ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்போ பால் கறியெல்லாம் பார்த்தீங்களேன்னு சொன்னால் எல்லாம் ப்ளசண்ட். பருப்பு சுக பிரீத்தி விவர்தனாக, பருப்பு கறி. நாட் பொரிச்ச கத்தரிக்காய். எங்களோட அந்த பொரிச்ச குழம்பு பொரிச்ச கத்தரிக்காய் எல்லாம் டேமேஜிங். அது முழுக்க ரஜோகுணம். அப்படிங்க சொல்ல சுக பிரீத்தி விவர்த்தனாகனா அந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிராமணாக்கள் சாப்பிட்ற கூட்டுன்னு சொன்னால் புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய் எல்லாம் இது பாசி பருப்போடு சேர்த்து குக் பண்ணி மிளகு சீரகம் போட்டு குக் பண்ணுவார்கள். வெரி சாத்விக் ஃபுட், கூட்டுன்னு சொல்லுவார்கள். பிறகு அவியல், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தேங்காய் பால் போட்ட வேண்டிய அவியல், மோர் குழம்பு, இதெல்லாம் வந்து சத்வ ஃபுட்டு. அது மாதிரி இடியப்பம், பிட்டு, ஆப்பம், எங்களோட ஹப்பர்ஸ், அது வெரி சாத்விக். சுக பிரீத்தி விவர்தனாக, ரஸ்யாகான்னு சொன்னால் இட் வில் பி ஜூசி, நாட் ட்ரை. ஸ்னிக்தாகண்டா பசை உள்ளதாக இருக்கும். அண்ட் ஸ்திராகா, இட் ஷுட் பி ஸ்டெடி, இட் வில் கிவ் யூ ஸ்டெடினஸ் இன் யுவர் மைண்ட். ஹிருத்யாகாண்டா மனதுக்கு சாப்பிடக்குள்ள அந்த உணவு வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். சாப்பிடக்குள்ளேயும் சந்தோஷத்தை கொடுக்கணும், சாப்பிட்ட பிறகும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இது ரச்சியையும் முட்டையும் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன, அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு எதாலும் சாப்பிடும். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஒரு பார்ட்டியில் போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு என்ன, யூ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் எனி ஃபுட். அது எங்களோட கத்திரிக்காய் குழம்பு, பொரிச்ச கத்திரிக்காய் கறி டேமேஜ். இப்போ இங்கே சத்துவ ஃபுட் என்னட்டு சொல்கிறாருன்னா செமி லிக்விடாக இருக்கணும், பசை உள்ளதாக இருக்கணும், மைண்டையும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இவையெல்லாம் வந்து சத்துவ குணமுள்ள ஆகாரங்கள். அடுத்த ரஜோகுணத்துக்கு சொல்கிறார், கட்பம் லலவணாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாஹினஹ ஆகாரா ராஜசஸ்யேஷ்டாஹ
துக்க சோகாமய பிரதாகாம். இது எல்லாமே அதீவ எக்ஸ்ட்ரீம். கட்டு கொண்டு சொன்னால் பிட்டர், அது வந்து ராஜசிக் ஃபுட்டு. நாங்கள் யாரும் அப்படி பிட்டர் சாப்பிட்றதில்ல. அம்பலன்னு சொன்னால் அதி அம்பலன்னு சொன்னால் நிறைய புளிப்பு. நாங்கள் கூட புளிப்பு சாப்பிட்றது. ஸ்பெஷலி இந்த ஆர்த்ரைட்டிஸ் இது எல்லாத்துக்குமே சொல்கிறா புளி சேர்க்காத, பழப்புளி சேர்க்கவே சேர்க்காது. தக்காளியும் சேர்க்கக்கூடாது. ஏதோ கொஞ்சம் லெமன், அது கூட சொல்வா வேண்டாமண்டு ஏதோ ருச்சிக்கு சாப்பிட்டு பழகி உடனடியாக விட முடியாது. அப்போ அம்பலான்னு சொன்னால் புளி வந்து நெல்லிக்காய் புளி இஸ் அலவுடு. அது முழு நெல்லிக்காய். நிறைய பேர் முழு நெல்லிக்காயே ரசம் வைக்கிறோம் இப்போ இந்தியாவில். தட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நெல்லிக்காய் மட்டும் எந்த வருத்தம் இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம், முழு நெல்லிக்காய் ஆம்பலான்னு சொல்கிறது. அப்போ இங்கே அதி அம்பலன்னு சொன்னால் புளி, அதிகமான புளிப்பு. அது வந்து ரஜசிக் மைண்ட், ரெஸ்ட்லெஸ்னஸாக கூட்டும். அண்ட் உப்பு, அதிகளவு உப்பு, எல்லாம் அதி. அண்ட் அதி உஷ்ணம்னு சொன்னால் வெரி ஹாட். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துணியால் பிடிச்சு ஹாட்டாக ஆவி பறக்க பிடிக்கணும். அது வந்து பாடியை வந்து நர்வஸ்னஸ் உருவாக்குமாம், எல்லா நர்வ்ஸையும் வந்து வீக் ஆகிருக்கும். எனவே ரீசனபிளி ஹாட், நாட் வெரி ஹாட். அண்ட் ரூக்ஷான்னு சொன்னால் வெரி ட்ரை. எங்களோட முறுக்கு, அதான் அந்த காலத்தில் முறுக்கு அது எல்லாமே நெய்யில் சொல்கிறது. இப்போ அது என்ன நெய்யில் முறுக்கு எல்லாம் சுட்டிங்கன்னு சொன்னால் ஸ்னிக்தா, கொஞ்சம் பசை உள்ளதாக இருக்கும், வெரி ட்ரை. அதெல்லாம் வந்து ராஜச குணம் உள்ள ஃபுட்டு. அண்ட் விதாஹினக, பேர்ன்ட் திங்ஸ், அடிப்பிடிச்ச சாமான் அல்லது எரிந்த சாமான்கள் எல்லாமே ராஜசிக் ஐட்டத்தில் வரும். ஆகாராக ராஜஸ்ய இஷ்டாக, ரஜோகுணம் உள்ளவர்களுக்கு இந்த ஆகாரங்கள்லாம் பிடிக்குமாம். துக்க சோகாமய பிரதாகாண்ட, இந்த ரஜோகுணம் உள்ள சாப்பாடு வந்து எங்களுக்கு கவலையையும் டிசீஸையும் கொடுக்கும். நாங்கள் மிளகா சாப்பிட்டோம்னா மூக்காலையும் கண்ணாலையும் தண்ணி கொட்டணும். அப்போ இந்த ரஜோகுணத்தை நாங்கள் குறைக்கணும். அதாவது உப்பு மாடரேட்டாக சாப்பிடுங்க, உரப்பை குறைக்கணும், புளியை குறைக்கணும். அண்ட் தமோ குணம் உள்ள ஃபுட்டை நீங்கள் எல்லாரும் அடிபட்டு போவீங்க. கிருஷ்ணா சொல்கிறார், எங்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கோ அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுட்டு வந்து தமோ குணம் உள்ளதான். அதுதான் எல்லாட்ட பிரெயினையும் இன்றைக்கு டல்லாக்கிக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் இலங்கையில எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருந்தது. பால் வந்து காலையில் கறந்து வருவார்கள், காலையில் யூஸ் பண்ணுவோம். ஈவினிங் பால் ஈவினிங் யூஸ் பண்ணுவோம். சமைச்சா அன்றைக்கு சாப்பிடுவோம், யாருக்கும் இல்லாதவர்களுக்கு கொடுப்போம். இல்லை ஆடு மாடு பூனை நாய் எல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நாளைக்கு திரும்ப ஃப்ரெஷ் ஃபுட். இப்போ அரைவாசி பேருக்கு எங்களுக்கு ப்ராப்ளம், டிமென்ஷியா அண்ட் டிப்ரெஷன் வந்து இந்த பழைய ஆகாரங்கள். ஈவன் கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரோசன் தானே. இப்போ இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் மில்க், ஃப்ரெஷ் தயிர் சாப்பிட்டோம்னா எங்களுக்கு அரைவாசி ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. பழக அடுத்ததில் சொல்கிறேன். கட் யாத்த யாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் ஜயத் உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். யாத்த யாமம்ண்டா 4 hours ஆஃப்டர் குக்கிங். குக் பண்ணி 4 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்றோம்னா, 4 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அது தாமசிக் ஃபுட். தாமசிக் ஃபுட் என்ன பண்ணுமெண்டா எங்களோட மைண்டை டல் பண்ணும். அந்த டல்லினால தான் டிப்ரெஷன் அண்ட் என்ன டிமென்ஷியா. அப்படியே அட்லீஸ்ட் வயசு வந்த நீங்கள் இனிமேல் ரிட்டையர்மெண்ட் வீட்டில் இருக்கிறது என்ன பண்ணலாம், ஏதோ டைம் இல்லாட்டில் 1-2 நாள் நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம். மற்றாக்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சோறும் ஒரு பருப்பும் போதும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு பருப்புக்குள்ள ஒரு காயை போடுங்க, ஒரு கத்திரிக்காய் அல்லது வெண்டிக்காய், ஃப்ரெஷ். கொஞ்சம் பேர் 4 மணி நேரம் குக் பண்ண ஃபுட்டு தாமசிக் ஃபுட்டா. இப்போ நீங்கள் இனிமேல் எல்லாருமே டிமென்ஷியா வேண்டாம், ஏன்னா இவ்வளோ காலம் உங்களோட உள்ளம் நல்லா இருக்குது. இனிமேல் ட்ரை பண்ணுங்க. இங்கே இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் லேடிஸ் ஒர்க்கிங் பண்ணுறாங்க.
அட்லீஸ்ட் இங்கே உங்களுக்கு கொண்டு ஒரு கார் இருக்குது, இவ்வளோ டிராஃபிக்கில் அழகாக ட்ரைவ் பண்ணி போகிறீங்க. இந்தியாவில் பார்க்கணும், ஒரு பஸ்லேயும் தொங்கி தொங்கி தான் போகணும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பஸ். ஆனால் அப்படி இருந்தும் எல்லா லேடிஸும் பார்த்தீங்கன்னா அப்படி கிளம்பி ஃபுல் மீல்ஸ் காலையில் வேணும். சாம்பார் சாதம் இல்லை ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் மத்தியானம் லஞ்சு கொண்டு போயிடும். வீட்டுக்கு வந்து நைட்டில் பலகாரம். டெய்லி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிடுறான். அப்படின்ட்டு அன்றைக்கி ஒரு இந்தியனை பார்த்து நான் சொன்னார், அழகாக எங்கேயும் திங்கறியதே கொண்டு போயிடுறாரு ஆஃபீஸுக்கு. என்ன சைனாக்காரங்க கொண்டு வந்து கண்டதும் சாப்பிடல, என்னதுக்கு நாங்கள் பயப்படுவான். அவர் சொன்னார், இப்போ நான் சாம்பார் சாதம் இட்லி சாம்பார் கொண்டு போய் இப்போ எல்லா வெள்ளைக்காரனும் என்னை சுற்றியே இருக்கிறாங்களேன்னு. அவனுக்கு இட்லி சாம்பார் கொண்டு போனால் 20-30 கொண்டு போகணும். ஏனெண்டா எல்லாரும் எனக்கு இட்லி கொண்டா எனக்கு இட்லி கொண்டா சாம்பாராக கொண்டாண்டு எல்லாம் சாப்பிடுது. நாங்கள் இலங்கை மக்கள்லாம் என்ன சொல்லுவோம், ரொம்ப பயப்படுறது. அவன் நினைப்பானா என்ன நினைப்பானா, அவன் சைனாக்காரன் போல்டு, நீ எப்படியா இருப்ப, என்னுடைய சாப்பாடு நான் சாப்பிட்றேன். அப்போ நாங்களும் தைரியமாக இருக்கலாமே. ஒரு பருப்பும் சாதமும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம்னா பிரெயின் வில் பி ஃப்ரெஷ். அதில் யாத்த யாமம் அண்ட் கத ரசம் அப்படி சொன்னால் இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாம் ரசங்கள் போனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நாங்கள் ஃப்ரோசன் வைக்கிறோமே ஒழிய நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உண்மையில் ட்ரையாக போயிடுது. இப்போ கத ரசம்னு சொன்னால் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், தாமசிக். அண்ட் பூத்தி என்று சொன்னால் ரொம்ப புளிச்ச சாமான். இதான் ஃப்ரிட்ஜ் வந்து தான் எங்களுக்கு கெடுத்தது. முந்தின காலத்தில் தோசை கரைக்கிறேன்னா டெய்லி அரைச்சி மற்ற நாள் சுடுவோம். இப்போ இந்தியாவிலையும் சரி என்ன, ஒரு நாளைக்கு அரைச்சி போட்டு ஒரு வேளைக்கு அந்த ஃப்ரிட்ஜில் நடக்கும். கொஞ்ச நாளைக்கு இட்லியாக போகும், பிரகாதனமாக மாறும், தோசையாக மாறும். இப்போ பூத்தி இதெல்லாம் வந்து டேமேஜிங் த பிரெயின்ன்ற ரொம்ப புளிச்சது பூத்தி. அண்ட் பரியுச்சிதம்னு சொன்னால் அடிப்பிடிச்சு கருகி தீஞ்சது. இதெல்லாம் வந்து அது உச்சிஷ்டம், எச்சிலண்டு ஒரு சாப்பாடு மிச்சத்தை சாப்பிட்றது. இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரே பிளேட்டில் வச்சு 2 பேர் சாப்பிட்றது, இதெல்லாம் ப்ராஹிபிட்டட். என்னன்னு சொன்னால் தாட் பொல்யூஷன். அப்போ உச்சிஷ்டம் அண்ட் அமேத்தியம் என்று சொன்னால் சுவாமிக்கு படைக்காதது எதுவுமே நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீம் சுவாமிக்கு படைக்கிறதில்லை, சாக்லேட் சுவாமிக்கு படைக்கிறது இல்லை, பிஸ்கட் படைக்கிறது இல்லை. அப்போ சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் வேண்டாம், சோறு கறி பாயசம், ஸ்வீட் வேண்டாம் அவருக்கு பாயசம், இல்லை சம் ஸ்வீட்ஸ் வீட்டில் பண்ணுறது அவருக்கு படைக்கிறதை ஒழிய டீ காஃபி. ஆக்சுவலி டீ காஃபியெல்லாம் எங்களோட ஆசிய நாடுகளுக்கு இந்த வெளிநாட்டுக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி எங்களோட கல்ச்சரில் டீ காஃபி தேயிலையும் காஃபியும் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்போ எங்களுக்கு சாப்பாடு வந்து இது பால், அது கஞ்சி தான் ஏர்லி மார்னிங் எங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் டீ காஃபி எல்லாரும் விடிய காலையில் பழஞ்சாதம் சாப்பிட்டு போயிடலாம். அப்புறம் மத்தியானம் ரைஸ், ஈவினிங் பலகாரம் சாப்பிட்றது ஊர்லேயே. இப்போ டீ காஃபி இப்போ வசதி வந்ததுக்கப்புறம் தான் டீயும் காஃபி. வெரி டேமேஜிங் டு த ஹெல்த். இதெல்லாம் அமேத்தியம் வேண்டாம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியாத எதுவுமே எங்களோட உடம்புக்கு கூடாது. அப்போ எங்களுக்கு எது நல்லதோ அதுதான் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம். அப்போ இந்த சாப்பாடு எல்லாமே தாமசிக் ஃபுட் என்ன பண்ணுமென்னு சொன்னால் எங்களோட மைண்டை வந்து டேமேஜ் ஆகும். அதுக்கு நல்ல ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஒரு சன்னியாசி, ஒரு குரு, அவர்கிட்ட ராஜாவும் போய் படிச்சுட்டு வந்தாராம். அவர் ஜென்ரலி எங்கேயுமே சாப்பிட போக மாட்டார். ஆனால் ராஜா, நீங்கள் கட்டாயம் என்னுடைய அரண்மனைக்கு வந்து ஒரு நாளைக்காவது பிக்ஷைக்கு வரணும் என்று ரொம்ப கெஞ்சி கேட்டு அந்த ராஜா வீட்டுக்கு குரு சாப்பிட போனாராம். அப்போ சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ராஜா சொன்னாராம், இன்றைக்கு நீங்கள் ஓய்வெடுத்துட்டு சாயந்தரமாக போகலாமண்டு. அப்போ நல்ல ஒரு அறையிலே அவரை ஓய்வெடுக்க பண்ணிட்டு அவர் ஓய்வெடுக்க குரு போயிட்டார் ரூமுக்கு. பார்த்தா அங்கேயோ ஒரு ராஜா இந்த முத்து மாலை தொங்கி கொண்டிருக்கான். உடனே இந்த முத்து மாலை எடுத்தால் நல்லா இருக்குமே, நான் கொஞ்ச நாளைக்கு நல்ல சௌகரியமாக வாழலாமே என்று அந்த முத்து மாலை எடுத்து பொக்கரில் போட்டுட்டு ஈவினிங் சாயந்தரம் ராஜாட்ட விடைபெற்று கொண்டு வீட்டுக்கு போயிட்டார். அப்புறம் ராஜா வந்து பார்த்தா முத்து மாலையை காணையில்லை.
அப்போ எல்லா மினிஸ்டர்ஸும் கேட்குறாரு வாட் ஹேப்பன், எங்கே போயிட்டு இந்த முத்துமாலைன்னு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க எடுக்கவே இல்லையாண்டு. இப்போ ராஜா யாரையோ பனிஷ் பண்ண போகிறார். அப்போ இவருக்கு வந்து அன்றைக்கி ராஜா வீட்டில் சாப்பிட்டது எல்லாமே மற்ற நாள் நான் டாய்லெட் போயிட்டுது. அப்போ மற்ற நாள் ஈவினிங் இந்த குருவுக்கு வருது, ஐயோ நான் முத்துமாலையை எடுத்துகிட்டு வந்தனே, இதுக்காக யாரெல்லாம் தண்டிக்கப்பட போகிறார்களோ வந்துட்டு ராஜாட்ட போகிறேன். ராஜா உன்னுடைய முத்துமாலையை நான் தான் திருடினேன். அப்போ ராஜா சொல்கிறார், குரு நீங்கள் ஒரு நாளும் திருட மாட்டீங்க, உங்களை எவ்வளோ காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாரோ திருடிட்டான், அவனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் திருடினு போய் சொல்லி அந்த முத்துமாலையை கொண்டு வர்றீங்க, அவளையால் நான் உங்களை தண்டிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ உடனே குரு கேட்குறார், நீ எனக்கு சாப்பாடு சமைச்சு போட்டியே, அந்த அரிசி எங்கேருந்து வந்ததுண்டு? ஆரோ ஒரு திருடன் திருடி அதே இந்த ராஜா மந்திரிமார் பிடிச்சு கொண்டு வந்து ராஜா இந்த கோடவுன்ல போட்டிருக்கிறான். அப்போ ஆற்றியோ திருடின புத்தியானால கொண்டு வரப்பட்ட அந்த ரைஸ்லேயே என்ன இருந்திருக்கு? தாட் பொல்யூஷன். இந்த திருட்டு புத்தி அதை இந்த குரு இவ்வளவு காலமும் நல்ல ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த குருவின் மைண்டுக்கு என்ன வந்துடுது? அந்த திருட்டு புத்தி அதை சாப்பிட்ட உடனே வந்துடுது. அதனுடையால் தான் சாப்பாடு உணவு மிக 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 முக்கியம். நாங்கள் என்ன சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நான் படிக்கணும், சத்சங்கத்துக்கு போகணும், பாடம் கேட்டால் தான் இதில் முக்கியத்துவம் வரும். நாங்களுக்கு என்ன முக்கியத்துவம்? என் தம்பி இப்போ தான் வந்து 5 பெட்ரூம் வீடு வாங்கிட்டான், நான் இன்றைக்கோ வந்து 2 பெட்ரூம்லாம் இருக்கிறேன். உடனே நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கணும். நானும் பார்க்குறேன், நீங்கள் எத்தனையோ பேர் ஒரு ஆள் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துகிறாங்களும் இருக்கிறாங்க. சின்ன வீட்டில் இருப்போம், எங்களுக்கு ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் தெரியணும். ஆகாரம் முக்கியம், குழந்தைகளை வளர்க்குறது முக்கியம். அது எங்களுக்கு முக்கியம்னு தெரிஞ்சால் எங்களோட ப்ரையாரிட்டி ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஃபுட்டு. 2ஆம் பட்சம் தான் 5 பங்களா, 5 ரூம் பங்களா வேணுமா, BMW கார் வேணுமா, அதெல்லாம் பிறகு. இது எங்களுக்கு அது இல்லை முக்கியம். எங்களுக்கு போட்டி, எங்களுக்கு கம்பேரிசன். இங்கே வந்த உடனே நாங்கள் மாளிகையெல்லாம் வாங்கி என்னோட திங்கிங் இஸ் நாட் கரெக்ட். அப்போ எங்களோட சிந்தனைகள் சரியில்லாத காரணத்தினால தான் எங்களுக்கு பொண்ணும் பொருளும் சுவாமி எல்லாம் கொடுத்துருக்குறார். ஆனால் நிறைய சில்ட்ரன் வந்து டிஃபார்ம்டாக பிறக்குது. அதுக்கும் என்ன காரணம்? அம்மா வந்து குழந்தைய வச்சுக்கொண்டு வேலைக்கு போகிறது. என்ன குழந்தைக்கு மைண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4வது மாதம் 5வது மாதத்தில் பும்சவனம்ன்ற ஒரு செரிமனி பண்ணுவான். குழந்தைக்கு மைண்ட் வந்துட்டுது. இனிமே அம்மா அந்த வீட்டில் உள்ள அட்மாஸ்பியர் வந்து கவனமாக இருக்கணும். என்ன நடந்தாலும் குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற வளர்கின்ற குழந்தைன்ற மனசு வந்து பாதிக்கப்படும். அப்போ இந்த ப்ரெக்னன்ட் மதர் வந்து ஆஃபீஸுக்கு ஒர்க் பண்ண போகிறா, பாஸ் திட்டலாம், அங்கே மனசு பாதிக்கப்படலாம். அப்போ அதெல்லாம் வந்து குழந்தைய உள்ளுக்குள்ள பாதிக்குது. அது இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நாடுகள், இவ்வளவு போஷாக்கோட சாப்பிட்றீங்க, அப்படிப்பட்ட நாடுகளில் மனசு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏன் பிறப்பாங்க? இப்போ நாங்கள் சிந்திக்கணும். அப்போ எங்களோட ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் வந்து நாட் மணி. அதுவும் இந்த நாட்டில் கவர்மெண்ட் வில் நாட் லீவ் யூ. இங்கே சாக விட மாட்டேது கவர்மெண்ட். உங்களை எப்படியும் இருக்கிறவங்க ஒரு ரூஃப் கொடுப்பான், சாப்பிட காசு கொடுப்பான், மருந்து இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, கேஸ் எல்லாம் இருக்குது. என்ன ஆசைப்படுவான்? அப்போ எங்களோட மைண்டுக்கு டீச்சிங் இஸ் நெசசரி. அப்போ மைண்டண்டா என்ன, அதுக்கு என்ன கொடுத்தாலும் அது சேனாக இருக்கும். அப்போ எப்படி நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும். அப்போ இதுக்கு எங்களுக்கு படிப்பு வேணும். நீங்கள் அதான் திருக்குறளை படிங்க. பகவத்கீதை ஒரு குரு மூலம் இல்லாமல் பகவத்கீதை படிக்கலாது. ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, ஒரு டிரான்ஸ்லேஷன் படித்தா கூட எங்களுக்கு விளங்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் வழியாக டாக்ஸ் எல்லாம் இருக்குது, யூ கேன் கோ ரீடு. இப்போ எந்த எனக்குன்னா நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம், ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பகவத்கீதை படித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும்.
இந்த ஆகாரத்தில் கவனம் இருக்கும், குழந்தையை எப்படி வளர்க்கணுமென்று கவனம் இருக்கும். அப்போ உணவிலையும் குழந்தையை வளர்க்குறதுலேயும் கவனம் இருந்தால் இந்த டிப்ரெஷன், டிமென்ஷியா வரவே வராது. எனவே தளர்வறியா மனசு, நாங்கள் அபிராமின்ற பாடலை பாடினா மட்டும் போதாது, கண்டதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அம்பாளை வேண்டினா மட்டும் போதாது. ஆனால் உருகி வேண்டினால், ஆனால் அந்த உருக்கமான மனசு எங்களுக்கு இல்லையே. 100% டெஃபினெட்லி அம்பிகை அருள் புரிவாள். ஆனால் எங்களுக்கு யாருக்குமே 100% மைண்ட் இல்லை. இங்கேயும் கும்பிட வந்தால் எத்தனை டிஸ்ட்ராக்ஷன். அப்போ எனவே இங்கே அம்பாளையும் கும்பிடுங்க. இனிமே உணவு ஆகாரத்தில் கன்சன்ட்ரேஷன் வையுங்க. அடுத்தது எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் காலையிலே 1/2 நிமிஷம், ஈவினிங் 1/2 நிமிடம், உங்களுக்கு விருப்பமானது. நமசிவாய் சொல்லுங்க, முருகா சொல்லுங்க, நாராயணா சொல்லுங்க, ஹே ராம் சொல்லுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ சொல்லுங்க. ஆனால் ஒண்டி எடுங்க. இன்றைக்கு நாராயணாண்டா நாளைக்கும் நாராயணா, நாளண்டைக்கும் நாராயணா. இது எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு கடவுளா பல கடவுளா, அதில் முருகன் பெருசா, சிவன் பெருசா, விஷ்ணு பெருசா. இவன் எல்லா சத்சங்கத்தையும் அதை சொல்கிறேன். நான் என்னன்னு சொன்னால், கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு உருவம் கிடையாது. அப்படித்தானே? வெட்ட வழி மாதிரி அவர் எங்கும் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு உருவம் இல்லை. இப்போ உருவம் இல்லாத, பெயர் இல்லாத அந்த பரம்பொருள் எங்களோட மனிதர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக பல உருவங்களை அவர் எடுக்கிறார். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறது, உங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா, உங்களோட அம்மா அப்பாவுக்கு நீங்கள் மகள், கணவனுக்கு மனைவி, பிள்ளைகளுக்கு அம்மா, ஆஃபீஸில் எம்ப்ளாயி, சத்சங்கத்தில் அடியார். அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை பேர்? மகள், மனைவி, தாய், வேலையாள், அடியார். ஏன் 5 பேர்? 5 உறவுகள். ரிலேஷன்ஷிப், ரோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இறைவனும் ஆப்ஸ்டக்கிள் டிபார்ட்மெண்ட்டின் ஹெட்டாக இருக்கீங்களே, அங்கே வந்து ஒரு இறைவன் தான் அவருக்கு வெவ்வேறு தொழில் பண்ணுற பொழுது வெவ்வேறு பேரை கொடுத்து வெவ்வேறு உருவத்தை கொடுக்குறான். அப்போ அந்த ஒரே பரம்பொருள் ஆப்ஸ்டக்கிள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கீங்கள, அவருக்கு பேர் வந்து பிள்ளையார். இடையூறுகளை அகற்றுவார். உலகத்தை கமாண்டர் இன் சீஃப், உலகத்தை பாதுகாக்கிற பொழுது அவர் சேனாபதி முருகன். ஒரே பரம்பொருள் தான். உலகத்தை படைக்கிற பொழுது அவர் பிரம்மன். உலகத்தை காக்கிற பொழுது அவர் யார்? விஷ்ணு. உலகத்தை அழிக்கிற பொழுது, உங்களோட டேட் ஆஃப் எக்ஸ்பயரி வர்ற பொழுது என்னவா இருக்கிறார்? சிவனாக இருக்கிறார். அதே எங்கும் வியாபகமாக இருக்கின்ற உருவமற்ற அந்த இறைவன் வீரத்துக்கு அதிபதியாக இருக்கல துர்கையா வர்றார். செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கல லக்ஷ்மி. கல்விக்கு அதிபதியாக இருக்கல சரஸ்வதி. அப்போ ஒரு கடவுளா பல கடவுளா? சொல்லுங்க. விளங்குதானே? அவங்களோட பிள்ளைகள் கேட்டு why we have many gods and எல்லாம் சொல்லுங்க. he is doing different portfolios. இப்போ உங்களோட பிரைம் மினிஸ்டரால் எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. அவருக்குள்ள என்ன வச்சுக்கிறார்? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள், ரோடுக்கு ஒரு ஆள், எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு ஆள். அப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள் டு ரூல் த வேர்ல்டு. அப்போ ஒரே பரம்பொருள் இங்கே இவர் டிஃப்ரெண்ட் ஆகில் வைக்கிறார் பிரைம் மினிஸ்டர். இங்கே கடவுள், எல்லாம் வல்லவர், எல்லாம் தெரிந்தவர், ஆல் பவர்ஃபுல் பர்சன் என்றபடினாலே அவரே he manifest in many forms. Therefore, what is the difference? இப்போ ஒன்றை பற்றி ஓரகத்திரு. நீங்கள் எல்லாரையும் கும்பிடுங்க, பிள்ளையாரையும் கும்பிடுங்க, முருகனையும் கும்பிடுங்க, பிரம்மாவையும் கும்பிடுங்க, விஷ்ணுவையும் கும்பிடுங்க, சிவனையும் கும்பிடுங்க, எல்லாரையும் கும்பிடுங்க. ஆனால் உங்களுக்கு கண்டத்தின வச்சிருக்கணும். உங்களோட இஷ்ட தெய்வம் நீங்கள் மனசில் ஜபம் பண்ணுறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு கடவுளை வச்சுருங்க. சின்ன குட்டி முருகனை வச்சுருங்க, வள்ளி தெய்வானோட வச்சுருங்க, இல்லை பழனி கோமனாண்டியே வச்சுருங்க. எங்களோட இலங்கையிலே அவரை வச்சுருக்கவே மாட்டேன். பழனி எங்காலும் இருந்தால் தூக்கி போட அவரை
முருகன் வேணுமாம், ஆனா பழனி முருகன் விட்டு இருக்கக்கூடாது. என்ன அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சன்னியாசம் வந்துடணும். அவரை வச்சிருந்தாலாவது கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு உண்ணா சொத்து மண்ணா போகுமேன்ற ஞானமாவது வந்திருக்கு. அங்க உண்ணா சொத்து மண்ணா போச்சது, அப்புறம் இங்கேங்க இங்கே அதே சொத்து சேர்க்கிறதில்ல. அதுவும் இந்த ஏஷியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஜாதி, நான் சொல்லல, என்னுடைய குரு எனக்கு திட்டி தான் என்னை சன்னியாச வாழ்க்கையை கொண்டு வந்தார். ராமகிருஷ்ண மடத்தில் சொல்லுவார் ஒரு சுவாமி, wherever the Tamilian goes there is no water. இலங்கையிலும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் தண்ணி இல்லை, இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை, கேரளாக்காரரோட பிரச்சனை, கர்நாடகாரோட பிரச்சனை, ஆந்திராக்காரோட பிரச்சனை. ஏன்னா மைண்ட் இஸ் ட்ரை, therefore wherever the Tamilian goes there is no water. நம்ம we are very calculative. இதோ $10 வெண்ணெய்க்கு கொடுப்போம், அப்புறமே நாங்கள் போகுதோ அங்கே கிடைச்சதோ இல்லை, சேரிட்டிக்கு ஒரு $10 $20 கொடுப்போம். ஆனால் ஒரு பிஸா ஹட்டுக்கு போனால் எவ்வளோ செலவழிக்கிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க? ஐ ஹர்ட் இப்போ $100,000 இந்த ஷோ. ஒரு புண்ணியமும் கிடையாது. அடுத்த ஜென்மத்தில் இன்னும் சோமாலியா உண்மையில என்ன வன்னி பீப்புள் இன்னும் என்ன சொல்லுங்க, இவ்வளவு சோமாலியா அன்னைக்கு வரையில்லை. எங்களோட குத்தரிசி சோறு, நல்ல ப்ரௌன் ரைஸ், ஒரு கஞ்சி சாப்பிட்டா கூட குழந்தைகளுக்கு இன்னும் புண் கிண்ணு அதெல்லாம் வரையில. ஆனால் போர்னால பாதிக்கப்பட்டார்கள், கால் இல்லை கை இல்லை, ஷெல்லுகள் போய் பேரலைஸ்ட் நிறைய பேர். அப்படியே குடும்போ, நீங்கள் எல்லாரும் போங்க, யாரெல்லாம் இலங்கை மக்களோ யாழ்ப்பாணத்தோட நிற்காதீங்க, ஒரு வன்னிக்கும் இப்போ போகலாம், போங்கோ, கொடுங்கோ, ஷேர் பண்ணுங்க. உங்களோட பாவத்தையெல்லாம் துளைக்கிறதுக்கு சுவாமி எங்களுக்கு ஒரு வசதியை கொடுத்துருக்குறேன். ஷேர் வித் த புவர் அண்ட் டவுன் ட்ராடன். யுவர் sin is you are getting rid of. Only charity is the only way. அந்த பாவம் போன ஒன்று என்ன, இந்த டிப்ரெஷன், இந்த டிமென்ஷியா எல்லாமே பாவம். 17 ஒரு சிற மாதிரி பூட்டி வச்சிருக்கு, இல்லை அதில் ஒன்றும் தெரியாது. மனப்படியால் முடிஞ்சாக்கள் we have to give. கொடுத்துட்டீங்களா மறந்துடுங்க. ஏன்னா சித்திரகுப்தனார் நோட் பண்ணிடுவார், யார் $10 கொடுத்தது, யார் $20 கொடுத்தது, எவ்ரிதிங் சித்திரகுப்தனார் will note it. உங்களுக்கு புண்ணிய அக்கௌண்ட் will be credited. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு போகிறானோ அவன் அதுக்கு பேவணும், தண்டனை அனுபவிக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கல்குலேட்டிவாக இருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு சேரிட்டியும் பண்ண முடியாது. ஒன்றில் நாங்களே போய் பண்ணணும் டைரக்டாக, முடியலையா யாரையோ நம்பி கொடுங்கோ. அது அப்போவே அவ்வியார் பாடிட்டு என்ன பாடினா, வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே போசிமாம். அப்படியே தட் இஸ் த நேச்சர். அது கலியுகம். இப்போ முந்தின காலத்தில் இல்லாதவன் எடுத்தான், இப்போ உள்ளவன் தான் என்ன, 2 வீடு கட்டியாச்சு, 3வது வீடு. எங்களோட விதானமாரெல்லாம் அங்கே ரொம்ப வசதியாக இருக்கணும், எல்லாருக்கும் 3 வீடு 4 வீடு. ஏன்னா எல்லா நிவாரண பொருட்களும் அவர்கள் கூட தான் போகணும். எல்லாம் அங்கே நல்லா நிறைய பொசிஞ்சுதாங்க. அவளுக்கு என்ன செய்யறது, எங்களோட தமிழ் மக்களுக்கு எஜுகேஷன் இல்லை, பாவ புண்ணியத்தை பற்றி தெரியல. இன்றைக்கு சேர்க்குறோம், நாளைக்கு இப்போ எல்லாரும் சொல்கிறாளே 2012 வல்கனோண்டு வெடிக்க போதாம், சூரிய புயல் வரப்போதாம். விஞ்ஞானிகள் இரவும் பகலுமா சிந்திச்சு கொண்டு இருக்கிறாளே ஒழிய நோபடி கேன் டூ எனிதிங். ஏன்னா நாங்கள் அப்படி புண்ணியம் பண்ண இல்லையே. புண்ணியம் பண்ணி இருந்தோம்னு சொன்னால் காற்று உங்களுக்கு அடிபணியும், நீர் எங்களுக்கு அடிபணியும், பூமி எங்களுக்கு அடிபணியும், எல்லா 5 பூதங்களும் எங்களுக்கு அடிபணியும். ஆனால் நாங்கள் புண்ணியம் பண்ணாமல் தர்ம நிறைய பிசகி வாழ்ந்தோம்னு சொன்னால் எல்லாம் சீற்றம் கொள்ளும். பூமி அதிர்ச்சி வரும், சுனாமி வரும், நெருப்பு தீயினால ஏற்படும். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் நாங்கள் அதர்மமாக வாழ்கிற காரணத்தினால. எனவே இப்போ தளர்வரியா மனசுக்கு என்ன பண்ணணும், இறைவனையும் வணங்க வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும்,
தூய்மையான ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். சரியா? படம் தர்மம் செய்யணும். அதுவே சித்தசுத்திக்கு ஒரு வழி. கிருஷ்ணா சொல்றாரு, யஜ்ஞ தான தப கர்ம பாவனானி மனிஷினாம். நாளைக்கு அதை பார்ப்போம். we will see. அப்போ யஜ்ஞம்ன்றது ஹோமம் மூட்டி விறகு போட்டு நெய் ஊற்றி பண்ணுற யஜ்ஞங்கள் இல்லை. அப்போ இன்னெல்லாம் 5 விதமான யஜ்ஞங்கள் இருக்குது. ஒவ்வொரு தரம் பணக்காரர்லேருந்து ஏழை வரையிலும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய அந்த யஜ்ஞங்கள் நாளைக்கு அதை பற்றி பார்ப்போம். என்ன சமயம் சமூக வாழ்க்கையும் என்ற டாபிக் நாளைக்கு. அப்போ அதெல்லாம் பண்ணுறதுனால தான் மனசு தூய்மை அடைஞ்சு பாயில் படுக்காமல் பட்டண்டு போகலாம். ஒரு பாட்டு இருக்காமே, பாயில் படுக்காமல், எனக்கு தெரியாது. இது ஒரு நொடியில் ஒரு நொடிக்குள் கொண்டு செல்லப்பா. அதுதான் அழகா சமஸ்கிருதத்தில் அநாயாசேன சாயுஜ்யம் வினா தைன்யேன ஜீவனம் கிருபையா தேஹி மே சம்போ துவயி பக்திம் அசஞ்சலாம். அனாயாசம்னா எந்த கஷ்டம் இல்லாமல் ஆயாசம் இல்லாமல் பட்டண்டு போகணும், எங்கள் இறைவனோட ஐக்கியமாகணும். வினா தைன்யேன ஜீவனம்ண்டா அரட்டையும் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா, இந்த அரட்டையும் கேட்க வையாதேப்பா. எங்களோட கைகால் இருக்கேக்கிலேயே நாங்கள் நல்லா இருக்கேக்கிலேயே உன்னோட நாங்கள் சேர்ந்துடணும். அப்போ கிருபையா தேஹிமே சம்பு, ஓ சம்புவே, ஓ சிவருமானே, கருணையோடு எனக்கு கொடுப்பாயாக. என்னத்தை? உன்னுடைய பாதார விந்தங்களில் திடமான பக்தியை எனக்கு கொடுப்பாயாக. அதை சொல்லி 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 என்ன நம்ம முயற்சி பண்ணினோம்னு சொன்னான். இறைவனுடைய கருணையினால நாங்கள் அடைய வேண்டியதை அடையலாம். ஓகே, ஹரியோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் கச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.